ஹே செல்லக்குட்டீஸ், வெல்கம் டு அவர் சேனல். வாங்க நம்ம இமேஜினேஷன் வேர்ல்டுக்குள்ளே போகலாம். ஜஸ்ட் இமேஜின். இன்றைக்கி நம்ம ஒன்-ஷாட் ரெண்டு நம்ம சப்ஸ்கிரைபர் ரிக்வஸ்ட் கேட்டாங்க. டிஎக்ஸ்டிக் தான். ஒருத்தவங்க யாருக்கு வேணாலும் போடுங்கன்னாங்க, இன்னொருத்தவங்க சோபின்னு கேட்டிருந்தாங்க. ஸோ நான் அவருக்கே ரெடி பண்ணியிருக்கேன். அவங்க ஸ்டோரி இப்படி தான் வேணும் அப்போல்லாம் சொல்லலை. ஸோ அதனால் நம்ம இஷ்டத்துக்கு ஒரு ஸ்டோரி ரெடி பண்ணியிருக்கோம். இந்த ஒன்-ஷாட்டோட நேம் ஃப்ரெண்ட்ஸ் வித் பெனிஃபிட்ஸ். வாங்க ஸ்டோரிக்குள்ளே போகலாம். ஸ்டார்டிங் சீன்லேயே அப்படியே நீங்களோ எட்டு சிறுப்ப நாயை அப்படிங்கிற மாதிரி ஒரு லுக் விட்டுட்டு டே ஒழுங்கா இங்கேருந்து ஓடிரு, இருக்கிற கடுப்பில் அப்புறம் என்ன பண்ணுவேன்னு தெரியாது. ஏய் அதெல்லாம் எனக்கு தெரியாது, நீ நான் சொல்கிற மாதிரி எனக்கு எல்லா ஹெல்ப்பும் பண்ணி தான் ஆகணும். டே பரதேசி உனக்கு புரியுதா இல்லையாடா? அவளுக்கு என்னை கண்டாலே பிடிக்கல, நீ என்னடா என் கூடவே சுற்றிக்கிட்டு. ஐயோ என்னதான் அவள் பிடிக்கலன்னு சொல்கிறா, நீ என் கூட சுற்றுறத பார்த்து தான் அவள் கடுப்பே ஆகுறா. திருப்பி என்னவே கூப்பிட்றியே, யாருடா நீ அப்படிங்கிற மாதிரி வெட்டைக்கு யாரோ திட்டுவீங்க. சோபினை தான் போட்டு செம காண்டில் கத்திகிட்டு இருக்கீங்க. பட் அவனும் அதெல்லாம் எனக்கு தெரியாது, எனக்கு போட்டே ஆகணும் அப்படிங்கிற மாதிரி அவனும் அதெல்லாம் எனக்கு தெரியாது. இங்கே பாரு, எனக்கு இந்த லவ்லாம் செய்ய தெரியாது, நீ தான் எனக்காக எல்லாமே பண்ண, இப்போ நீ தான் அதையும் எனக்கு செட் பண்ணி கொடுக்கணும். நான் உனக்கு ஃப்ரெண்டாக இல்லை மாமா வேலை பார்க்குறேன்னா? தப்பாக சொல்கிற, மாமி வேலை அப்படின்னு ஃப்ரைடேஸில் ரொம்ப முக்கியம் அப்படின்னு அவன் மண்டையில் கொட்ட ஆச்சஸ் என்ன ஆண்டி கொட்டினேன், அவன் தானே கூப்பிட்டான், அவனை கொட்டும் இல்லைன்னா ஒன்றை கொட்டிகிட்டு இருக்கேன். அதுக்கு தான் அப்போவே சொன்னேன் என்னாண்டு, நம்ம சின்ன வயசில் இவன் ஃப்ரெண்ட்ஷிப் நமக்கு வேணாம், கட் பண்ணி விடுன்னு கேட்டியா நீ அப்படிங்கிறான். ஏண்டா அவன் தான் நம்மக்கிட்ட வாண்டடாக ஃப்ரெண்டானா? நல்லா யோசிச்சுப்பாரு, நாம தான் வாண்டடாக அவன் பின்னாடி போனேன். இன்றைக்கி நான் தான் அனுபவிக்கிறேன். ஒரு சின்ன திருத்தம், என்ன நாம இல்லை நீ, உன்னால தான் நானும் மாட்டிக்கிட்டேன் அப்படின்னு ஃப்ரைடேவோ அப்படி உங்களை மாதிரிக்கா. சரிடா சரி, இப்போ தான் அவன் ரொம்ப இம்சையாக இருக்கான்னு தெரியல, இப்போ கட் பண்ணி விட எப்படிடா? நீ இப்படியே யோசி. நான் ஒன்று அந்த பழைய ஹைதர் கதையை ஒன்று சொல்லிடு. ஆக்சுவலி என்ன நடந்திருக்குன்னா, சின்ன வயசுலேருந்து சோபின் செம்மையாக படிப்பான். அவங்க ஸ்கூலில் அவன் தான் ஃபர்ஸ்ட்டே. ஸோ அவங்க அம்மா எப்போ பார்த்தாலும், அதுவும் இல்லாமல் அவங்க பக்கத்து வீட்டு பையன் தான் அவனும், எப்போ பார்த்தாலும் அவன் பார் எப்படி படிக்கிறான், நீ தான் இருக்கியே அம்மா. ஆமாம் ஃபஸ்ட்டு நான் செகண்டுமா. அத்தான் ஏன் நீ செகண்ட் வர? எப்போவும் இல்லை அத்தே, இந்த இந்தியன் மம்மிஸ்லாம் அப்படி தானே, பார் அவங்க வீட்டு பிள்ளை எவ்வளோ மார்க் எடுக்கிறா, எப்படி படிக்கிறா, நீ தான் இருக்கே அப்படின்னு இந்த கம்பேரிசன் ஒன்று வச்சு நம்மளை சாவடிப்பாங்க பாருங்கள். அதே தான். பட் நல்லா ரொம்ப கொடுத்து வச்சப்பா, எங்கள் வீட்டில் அந்த கம்பேரிசனே கிடையாது, பாஸ் ஆனால் போதும் அப்படிங்கிற மாதிரி விட்டாங்க. பட் நான் தான் இல்லை நம்ம நல்லா படிக்கணும்னு நல்லாவே படிப்பேன். நம்ம ஃபஸ்ட் பெஞ்ச் லெசன் நடத்தும் போது மட்டும், மற்ற டைம்லாம் லாஸ்ட் பெஞ்சில் உட்காந்து அரட்டை அடிப்பேன். ஸோ நான் ஃபஸ்ட் பெஞ்ச் லாஸ்ட் பெஞ்செலாம் கிடையாது, எப்போவுமே எல்லாத்துலேயுமே இருப்பேன்னு வச்சுக்கோங்களேன். எனக்கு டான்ஸ் ஆட பிடிக்கும், பாட்டு பாட பிடிக்கும், கவிதை சொல்லுவேன், எல்லாமே பண்ணுவேன். ஸோ மல்டி டேலண்டட், நம்ம எப்போயுமே எல்லாத்துலேயும் இருப்பேன். இந்த மாதிரி யார் யார் டேலண்டாக இருக்கீங்க, ஃபஸ்ட் பெஞ்ச் லாஸ்ட் பெஞ்ச் மிடில் பெஞ்ச் யார் அப்படிங்கிறதையும் நல்லா சொல்லிடுங்க. ஓகேடா. இது மாதிரி உங்கள் அம்மாவோ எப்போ பார்த்தாலும் டார்ச்சர் பண்ணால் என்ன தான் பண்ணுவீங்க நீங்களும்? அம்மா ஏம்மா அப்படி படுத்துற, அவனை விட 2 மார்க் தாம்மா கம்மி, இதுக்கெல்லாமா அம்மா அப்படி வருத்தெடுப்பேன் அப்படின்ட்டா அப்படியே அழுகையோடு எழுந்து உட்காந்து படித்த நாட்கள்லாம் நினைக்கா அப்படி கடுப்பாகுது. பிகாஸ் அம்மா உங்கள் பாரு அவன் எந்த நேரம் படிச்சுட்டே இருக்காண்டி, 5 மணிக்கெல்லாம் எழுந்திரிச்சு படிக்கிறான், எந்திரி. அம்மா பேய் கூட இப்போ எந்திரிச்சிருக்காது, ஏம்மா என் உயிரை எடுக்கிறம்மா, நீ மூணுமா அப்படின்னு அழுகிறீங்க. அதெல்லாம் எனக்கு தெரியாது, நீ நல்லா படிக்கணும், நல்ல மார்க் வாங்கணும், படி அப்படின்ட்டு உங்கள் அம்மா காஃபிலாம் போட்டு கொடுத்து படின்னு டார்ச்சர் பண்ண உங்களுக்கோ தரமாக வருது. இந்த பரதேசிக்கு வேறு வேலையா இல்லையா, இப்போ பார்த்தாலும் படிச்சுக்கிட்டே இருக்கான், புத்தக புழுன்னு நினப்பு. இவனால் நான் வீட்டில் பட்டுக்கிட்டு இருக்கேன் அப்படின்ட்டு. ஃப்ரைடே தான் உங்களோட ஜிகிடி தோஸ்து. ஸோ அவன்கிட்ட அப்படின்னு காலையில் உட்காந்து ஒப்பேர் வைக்காவணும், என்னாச்சடி அது கழுதுட்ருக்கேன். அந்த பரதேசி இருக்காங்க, யாரை சொல்கிறா, நம்ம கிளாஸில் நிறைய பரதேசி இருக்குது. அதான்டா ஃபஸ்ட்டு மார்க் எடுக்குமே சோபின், அந்த படிப்பாடியா அவனே தான்டா. அவங்க வீட்டு பக்கத்தில் தானே இருக்கான், அதான் எனக்கு வேணையே. எங்கள் அம்மா எப்போ பார்த்தாலும் அவனை பாருன்னு சொல்லி என்ன டார்ச்சர் பண்ணுறாங்கடா. படிக்கிறதுன்னா நான் மாட்டேன் என்ன சொல்கிறேன், நான் மட்டும் என்ன படிக்காமையா சுற்றுறேன், நானும் நல்லா தானே படிக்கிறேன், 1-2 மார்க்கில் போகுது, இதுக்கு நான் என்ன தான் பண்ணுறது? அம்மா மட்டும் எப்பட்றா எல்லாத்தையும் கரெக்டாக பண்ணுறான். இதை மச்சான் நமக்கு என்ன வருமோ அதை தானே பண்ண முடியும். உங்களவுக்கு நான் ஒன்றும் கிடையாது. ஜஸ்ட்டு பாஸே நான் படிச்சு கொடுக்கறனால தான் நீ ஆகிட்டுருக்க, அதுக்கு என்ன பண்ணுறது? இந்த வார்த்தையை சொல்லி கொடுக்குறது புரியல, நீ சொல்கிறது அது கொஞ்சம் புரியுது, நான் சொல்கிறது உனக்கு புரியுது,
இல்லை மச்சான் அவன் பேப்பரில் தெரியறத வச்சு நான் பாஸ் ஆகிட்டுருக்கேன். சுத்தம் இப்படியே காப்பி அடிச்சுட்டு இருந்தால் எப்படா நீ உருப்பிடுவேன்? என் மேட்டரோட நான் பாஸ் ஆகிறேன் ஃபெயில் ஆகிறேன் அதெல்லாம் மேட்டரில். இப்போ உனக்கு என்ன பிரச்சனை? ஏன் அப்படி இருக்க? ஆடா ஆமாம்ல, அதான்டா சொல்லிட்டு இருந்தேனே அந்த சோபின், அவன் தாண்டா என் பிரச்சனையே. இப்போ என்ன பண்ணலாம்? ஏதாச்சும் பண்ணணும்டா. அவனை விட நல்லா படிக்கணும். யார் எப்போ பார்த்தாலும் அவன் கண்ணாடி போடுற மாதிரி புக்கு தூக்கி நெத்தியில் கட்டிட்டு அலையிறான். அவன்கிட்டலாம் போட்டி போட முடியுமா? அவன் புக்ஸில் உள்ளதெல்லாம் இல்லாதது கூட கேட்டால் சொல்கிறான்ப்பா. ஆமாடா, எப்பட்றா? பாரு இந்த பாரு, எதையாவது கண்டுக்கிறானா என்னமோ மாட்டு தலையில் கொம்பில் வந்துட்டு புல்லை கட்டிட்டு திரிகிற மாதிரி இவன் எப்போ பார்த்தாலும் புக்கை கட்டிட்டுலாம் திரியிறான். இப்படி இருந்தா அப்போ இவனை எப்பட்றா நம்ம வழி கொண்டு வர்றது? கஷ்டம்தான். ஃபஸ்ட்டு அவன்கிட்ட நம்ம ஃப்ரெண்ட்ஷிப் பண்ணி வச்சுக்கணும். அவன்கிட்டயா? ஆளை விடு சாமி. அடிட்ட ஃப்ரைடே ஓட பார்க்க எங்கே ஓட பார்க்குற? அடி நான் பிடிக்கிறீங்க. ஏய் நீ வேணா அவனோட ஃப்ரெண்டாக ரெடி என்ன விடுடி. அவன் மாதிரிலாம் நம்மளால இருக்க முடியாதுப்பா. கலராக ஜாலியாக சுற்ற வேண்டிய வயசில் அவன் கூட சாமியார் மாதிரி சுற்ற சொல்கிற எது? ஆமாடி, அவனை பாரு, கேர்ள்ஸுங்களையும் பார்க்க மாட்டான், எதுவும் பார்க்க மாட்டான். இப்படியே பார்த்தாலும் அந்த புக்கையே உத்து பார்த்துட்டு தெரியுமா. இவனா மாதிரிலாம் இருக்க முடியாது. இவன் கூடலாம் ஃப்ரெண்ட்ஷிப்லாம் வச்சுக்க முடியாது. அதனால தான் யாருமே அவன் பக்கத்தில் போகல. அது என்ன போய் நல்லா லாஸ்ட்டு பெஞ்சில் கூட ஒழுங்காக உட்கார மாட்டேன்டி. என்ன போய் அவனுக்கு ஃப்ரெண்டாகவே ஐயோ வாழ்க்கையில் நடக்கவே நடக்காது அப்படின்னு அவன் பாட்டுக்கு புலம்பிட்டு இருக்கேன். வாடா அப்படின்னு அவனை எடுத்துட்டு நீங்கள் போக ஆனால் விட்ரின்ட்டு ஒரு வழியாக அப்படியே வந்துட்டு இருக்கு. நீங்கள் திரும்பி ஒரு முறை தான் நான் மறைச்சா பயந்துருவோமா? இப்போ நீ என் கூட வந்து அவன் கூட ஃப்ரெண்ட்ஷிப் வச்சுக்கிறதுக்கு ஹெல்ப் பண்ணல. அப்புறம் ஒரு எக்ஸாமில் கூட உனக்கு எதுவும் சொல்லித்தர மாட்டேன், என் பேப்பரும் காட்ட மாட்டேன். எப்படி வசதி? ஐயா பார்டர் பாஸ் ஆகுறது கூட அப்புறம் தனி கிடைத்தோம் அப்படின்னு நீங்கள் சொல்ல சொன்னீனே. எதை வச்சுட்டு பிளாக்மெயில் பண்ணுற? சரி வந்து தொலைக்கிறேன். ஐயோ அந்த மனாமஞ்சு சாமியார் கூட ஃப்ரெண்ட்ஷிப்பாக கடவுளே என் நேரம் அப்படின்னு அவன் புலம்பிட்டே வர. புலம்புனது போதும் வாடா, அவன் போயிட போகிறான். அவன் எங்கே போவான்? போனால் கிளாஸ் ரூமு, விட்டா லைப்ரரி, வேறு எங்கே போவோம் அது அப்படின்னு சொல்லி புலம்பிக்கிட்டேன். அப்படியே வேற இப்போ 2 பேரும் போய் அப்படியே சோபின் பண்ணிக்கா அவரும் புக்கை மறைச்சிட்டு மூஞ்ச வச்சுட்டு இப்படி படித்த மேனிக்கு வரோம். மேலே இவனுக்கு நமக்கு நிற்கிறதே தெரியாது, மேலே வந்து விழுந்துட போகிறான்டி அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான். நீங்கள் சும்மா வரா அப்படின்ட்டு ஹலோ அப்படின்ட்டு இருக்க. அவன் பாட்டுக்கு யூட்டர்ன் எடுத்து திருப்பி பாட்டுக்கு அவன் கிளாஸ் ரூம்குள்ளே ஃப்ரைடே அப்படின்னு சிரிக்கிறான். நீங்கள் அப்படி திரும்பி மறைச்சு பார்க்க இந்த அவமானம் உனக்கு தேவையா? அவனே நம்ம ஃப்ரெண்ட்ஷிப் வேணான்ட்டு தான் அந்த மாதிரி யூட்டர்ன் எடுத்து போயிட்டான். அவனை டிஸ்டர்ப் பண்ணாத, இப்படியே விட்டு வா ஓடிடலாம் அப்படின்னு நம்மளுக்கு முடியாது. அவன்கிட்ட ஃப்ரெண்ட்ஷிப் வச்சே ஆகணும். அவனை விட ஒரு மார்க் நான் எடுத்தே ஆகணும். இது தேராது, நீ போ நான் போகிறேன் அப்படின்ட்டு ஃப்ரைடே போக ஒன்றெல்லாம் அப்படி சும்மா விட மாட்டேன், வந்து தொலை அப்படின்னு அவனையும் பிடிச்சி எடுத்துட்டு ஏன்டி அவன் உயிரையும் எடுக்கிறேன்னு அவன் அழுதுகிட்டே பின்னாடி வரான். ஸோ 2 பேரும் போய் அப்படின்ட்டு இப்போ சோபின் முன்னுக்கார ஒரு நிமிஷம் புக்கை இறக்கி பார்த்துட்டு மறுபடியும் அவன் பாட்டுக்கு நீங்கள் அந்த கேப்பில் அப்படின்னு வாயை தான் திறக்கிறீங்க. அவன் அதுக்குள்ளே புக்கை மறுபடியும் மூஞ்சில் வச்சு படி. இப்போ ஃப்ரைடே அப்படியே பார்க்க அவனும் சிரிப்பு தான் அவனுக்கு அடக்கிட்டு இது தேவையா அப்படிங்கிற பார்த்துட்டு இருக்கான். வர்றா அப்படின்னு அவன் காலிலே ஒரு மிதியை போட்டுட்டு அவன் அப்படின்ட்டு காலை படிச்சுட்டு இருக்கான். நீங்களோ ஹலோ உங்களை தான் மிஸ்டர் சோபின் சார் அப்படின்னு கூப்பிட எனி டவுட் அப்படிங்கிறான். அது சரி அப்படின்ட்டு ஃப்ரைடே பார்க்க அது ஐ எம் ஹீரா அப்படின்னு நீங்கள் கை நீட்டுறீங்க. ஆனோ இருக்கட்டும் அதுக்கு என்ன அப்படிங்கிற மாதிரி மறுபடியும் புக்கை பார்த்துருக்கேன். சுத்தம் அப்படின்ட்டு சொத்துலேயே அடி வாங்கிடுச்சு, செத்துலேயே அடி வாங்கிடுச்சு. மச்சான் அவனே நம்மளை வந்து ஃப்ரெண்டாக ஏற்றுக்க தயாராக வா ஓடிடலாம் அப்படிங்கிற மறுபடியும் ஃப்ரைடே நீங்களும் மறைச்சிட்டு விடாமுயற்சி விஸ்வரூப வெற்றி, அவனை ஃப்ரெண்டாக்காமல் நான் விட மாட்டேன் அப்படின்ட்டு ஹலோ எங்ககிட்டே பேசலாமே. எனக்கு டைம் இல்லை, எனக்கு படிக்கணும் அப்படின்ட்டு இருக்கான். யாரா இவன் சரியான மெக்கானிசமாக இருப்பான் போல அப்படின்னு உங்களுக்கே இப்போ இரிட்டேட் ஆகுது. நான் தான் சொன்னேன்ல அவன்லாம் செட் ஆக மாட்டான் வா அப்படின்னு ஃப்ரைடே கூப்பிட நீங்கள் விடாமல் இவன் கிட்ட ஃப்ரெண்ட் ஆக மாட்டேன்னு அவனை போட்டு எங்கே போனாலும் பின்னாடியே போகிறது அவன்கிட்ட பேச ட்ரை பண்ண. அவனை அதெல்லாம் கண்டுக்கிறதே இல்லை, அவன் பாட்டுக்கு படிப்பு உண்டு அவன் உண்டுன்னு இருக்கான். கிளாஸ் ரூமில் அப்படி நீங்கள் ஹாய் அப்படின்னு கூப்பிட்டா கூட சார் இந்த பொண்ணை என்ன டிஸ்டர்ப் பண்ணுது அப்படின்னு மாட்டி விட்டுறான். நீங்கள் அடம் கொய்யால டே மெக்கானிசம் உனக்கு இருக்குது அப்படிங்கிற மாதிரி மறைச்சிட்டு இதுக்காகவாது இவன்கிட்ட ஃப்ரெண்ட் ஆகணும்டா அப்படிங்க ஃப்ரைடே தலையில் அடிச்சுட்டு இவளுக்கு லூஸு பிடிச்சிடுச்சு. ஏண்டி அவனை விட அதிகமாக படித்து நல்லா மார்க் எடுத்து தொலைய ஏன் அவன் முன்னாடி சுற்றிட்டு இருக்க அப்படின்னு அவன் திட்டுறான். அதெல்லாம் நீங்கள் காதில் வாங்கிக்க. கொஞ்ச நாளைக்கு முன்னாடி தாண்டா அவன் கூட ஃப்ரெண்ட்ஷிப்பாக வச்சுக்கிறதா வேணாமனு யோசனை இருந்தேன். ஆனால் இப்போ என்னோட முழு நேரமும் அவனை ஃப்ரெண்டு பிடிக்கிறதுல தான் இருக்குது. ஏன்டி இந்த விபரீத விளையாட்டு? அது எப்படி இந்த ஹீராவை இக்னோர் பண்ணுறான் அவன்? அப்படிலாம் விட்டுருவேண்ணா நான் அப்படின்னு சொல்லிட்டு தான்
ஒரு வழியாக அவன் பின்னாடி சுற்றுன்னு சுற்றி அவன்கிட்ட நாயாப்பையே அலைஞ்சு அவனுக்கு வேணுங்கிறதெல்லாம் வாங்கி கொடுத்து அவனை கரெக்ட் பண்ணி அவனை வந்து எப்படியுமே கரெக்ட் பண்ண முடியல. இருந்தாலும் நீங்கள் வந்துட்டு அப்பப்போ அவன்கிட்ட போய் டவுட் கேட்குறது, இதில் தான் அவனை கரெக்ட் பண்ண முடியும்னு புரிஞ்சுக்கிட்டு அவன் எந்த புக்கு எடுக்க போகிறானோ லைப்ரரியில் அது முன்னாடியே தெரிஞ்சுக்கிட்டு ஓடி போய் நீங்கள் எடுத்துடுறது, அதை அவனுக்கு அப்புறம் கொடுக்குற மாதிரி கொடுத்து ஹெல்ப் பண்ணுறது. இப்படி ஒரு சில விஷயம் படிப்பு விஷயமாக ரிலேட்டடாகவே அவன்கிட்ட பேச்சுவார்த்தை வச்சு இப்படி தான் ஃப்ரெண்ட் ஆகுறீங்க. அப்பாடான் இருக்கு. அதுக்கே உங்களுக்கு நாக்கு தள்ளி போயிடுது. சே, என்னடா நல்லா ஃப்ரெண்ட் ஆகிட்டு இவன்கிட்ட படிக்க விடாமல் இவனை ஊர் சுற்றி கெடுத்து விடலான்னு பார்த்தா, ஆனால் மூதேவி என்ன சொன்னாலும் அந்த படிப்புலேயே நிற்கிறானேடா. ஃப்ரைடேவோ நான் தான் சொன்னேனே, அவன் ஒரு மெக்கானிஷியன், அவனெல்லாம் திருத்த முடியாது, அவன் புத்தகம் மட்டும்தாண்டி படிப்பான், நீ என்ன ட்ரை பண்ணாலும் நடக்காது. இந்த ஹீரோ கிட்ட அதெல்லாம் நடக்கவே நடக்காது. அப்படின்னு அவங்க முடியை சுற்றி விட்டு அப்படின்னு ஊற்றிட்டு நானும் அவனானு பார்த்துடலாம் அப்படின்ட்டு ஸ்கூல் டேஸில் அவன் பின்னாடி சுற்றி ஒரு வழியாக அவனோட நல்லா ஃப்ரெண்டும் ஆயிடுறீங்க. ஸோ வந்துட்டு இப்போ நீங்கள் சோபின் ஃப்ரைடே 3 பேரும் ஓரளவுக்கு ஃப்ரெண்ட் ஆகிட்டீங்க. ஃப்ரைடேக்கு வந்து சோபினை முதல்ல பிடிக்காது, அப்புறம் கொஞ்சம் பழகவும் சரி அவன் அப்படி தான் அப்படின்னு அந்த கேரக்டரை வந்து அக்செப்ட் பண்ணிக்கிட்டு அப்பப்போ 2 பேருக்கு கொஞ்சம் முட்டிக்கும். ஃப்ரைடேவும் வந்துட்டு இது ஒன்று அந்த மாதிரி பெருசாக எடுத்துக்க மாட்டான். சோபின் அப்படி தான் அவன் வேலை உண்டு இருப்பான். இடையில நீங்கள் தான் மாட்டிட்டு முடிப்பீங்க. ஸோ அப்படியே வந்துட்டு உங்களோட ஃப்ரெண்ட்ஷிப் வந்து டெவலப் ஆகுது. ஒரு 8th ஆரம்பித்த ஃப்ரெண்ட்ஷிப்னு வச்சுக்கலாமே. இப்போ 12th வந்துட்டீங்க, இன்னுமே வந்துட்டு சோபின் தான் மார்க் எடுத்துருக்கான். நீங்கள் வீட்டில் நல்லா திட்டு வாங்கிட்டு ஃப்ரெண்டாகி நம்மளால் பீட் பண்ணவே முடியல. நான் மச்சான் போகிற போக்க பார்த்தா இப்படியே இருந்தால் எங்கள் அம்மா என்னை திட்டியே சாவடிச்சுட்டா அப்படிங்கிற மாதிரி நீங்கள் ரைட் அவுட் பண்ணாம நம்ம ஃப்ரெண்ட்ஷிப் வச்சு அவனை கெடுக்கணும்னு நினச்சாலாம் வேலைக்கு ஆகலை, நம்ம படிப்பு தான் கெட்டு போகுது அப்படின்னு நீங்கள் பார்க்க சரி விடு, உன் படிப்பு கெட்டு போகுது, பேசாமல் வேறு மாதிரி நம்ம ட்ரை பண்ணலாமே. இப்போ கொஞ்சம் வளர்ந்த மெச்சூரிட்டி ஆனனால வேறு மாதிரி அவன் மூலம் வேலை செய்யுது. என்னடா சொல்கிற அப்படின்னு நீங்கள் கேட்குறீங்க. ஆமாம், நம்ம ஊர் சுற்றிலாம் அவன் கெட்டு போகிறதில்ல, ஏன்னா அவன் சுத்தவே மாட்டான், அவன் புக்கை விட்டு நகர மாட்டான். அப்படி ஒரு விஷயம் பண்ண வைக்கணும்னா அவனை லவ் பண்ண வைக்கணும். என்னடா சொல்கிற மச்சான், நீ கூட பார்க்க பொண்ணு மாதிரி தான் இருக்கா, பேசாமல் லவ் பண்ண அப்படிங்க சீப்ப அப்படின்னு எட்டி ஒரு உதவிடுங்க. அதை பற்றியா சொன்ன உடனே ஆம்பளைன்னு காமிச்சிட்ட, இப்படி பொம்பளை ட்ரெஸ் போட்டுட்டு திடீர் ஆம்பளடி நீ அப்படின்ட்டு ஃப்ரைடே உங்களை திட்டேன். டிப்போட இருமை உன்ட்ட ஐடியா கேட்டேன் பாரு, என்னடா அப்படி சொல்லிட்டு இருக்க. சரி விட்ரி, சின்ன வயசுலேருந்து ஒன்றா சுற்றிட்டமேங்கிறனால ஒன்று வச்சுருக்கேன். நீ வேறு அப்பப்போ இந்த பொம்பளை விஷயம் போடுறதுனால தான் நீ பொம்பளைங்கிறதே நினப்பில் இருக்குன்னு வச்சுக்கோயேன். சரி, உன்னெல்லாம் பார்த்தா எனக்கே எது ஒன்று தோணாது, அப்புறம் எங்கே அவனுக்கு தோணும் டேய் அப்படின்னு மறைச்சு பார்க்க. சரி விட்ரி அப்படின்னு உங்கள் தோல் மேலே கைப்பட்டு இங்கே பாரு, எனக்கு தெரிஞ்சு இதுதான் பெட்டர் ஐடியா. பசங்க எதுக்கு மயங்குறானுங்களோ இல்லையோ, ஆனால் இந்த பொண்ணு விஷயத்தில் மயங்காத ஆளே கிடையாது. என்னடா சொல்கிற? தமிழில் தானே சொல்கிறேன், சும்மா என்ன சொல்கிறேன் இருக்கு. இல்லைடா, அது நம்ம என்ன வேலை பார்க்க போகிறோன்னு தெரியுதா மச்சான் அப்படிங்கிறீங்க. பியூராக தெரியுது மாமா வேலை, வேறு வழி இல்லை மச்சான். உனக்கு மார்க் எடுக்கணுமா வேணாமா? எடுக்கணும் தான், அதுக்கு இவ்வளோ கேவலமா? இங்கே பாரு மச்சான், நான் லாஸ்ட் பெஞ்சு, இப்படி தான் ஐடியா வரும். வேணாட்டி உனக்கு பெஸ்ட்டாக வேணும்னா நீ ஏன் நல்லா படிக்கிற போல தானே, அப்படி யோசிச்சுக்கோ. இப்படிலாம் சொல்லி கழட்டி விடக்கூடாது, உட்கார் அப்படின்னு உட்காரு. கபசோபின் ஹாய் அப்படின்னு அங்கே வரான். ஐயோ இவன் வேறான்ட்டான், டீ மச்சான் அமைதியாரு அப்படின்னு சொல்லிட்டு இருக்காவணும். என்ன 2 பேரும் இங்கே உட்காந்து நம்ம பேசிகிட்டு இருக்கீங்க, உன்னை பற்றி தான் மச்சான் அப்படின்னு ஃப்ரைடே அப்படியே பேச்சு வாக்கில் போட்டுருங்க. நச்சு நம்ம காலில் ஒரு மிதியை போட்டு மூதேவி என்னடா கோத்து விட்ற அப்படின்னு பார்க்க ஆகணும். அது சாரி என்னை பற்றியா அப்படி நான் கேட்குறான். இல்லை நீ அவ்வளோ நல்லா படிக்கிற, அதை தான் சொல்லிக்கிட்டு இருந்தா. என்ன மச்சான் +2 வந்துட்டோம், இன்னும் அப்படியே அந்த புத்தகத்தையும் மூஞ்சில் கட்டிட்டு அலைஞ்சா எப்படி? கலராக கேர்ள்ஸ்லாம் இருக்காங்க, ஜாலியாக சைட் அடிக்கணும், அதெல்லாம் உனக்கு தோணாதான் மச்சான் அப்படின்னு ஃப்ரைடே அப்படியே போட்டுவாங்க. அதெல்லாம் டைம் வேஸ்ட்டுப்பா, படிக்கணும், படித்து நல்ல மார்க் வாங்கினா அவங்களே நம்ம லைஃப்பில் நம்மளை தேடி வருவாங்க. அது வேணால் சரிதான், கரெக்டாக தான் சொல்கிறான்ல அப்படின்னு நீங்கள் ஃப்ரைடேவை பார்க்க. ஆமாம், அவன் கரெக்டாக சொல்கிறான், அவன் படித்து மார்க் வாங்கிடுவான், நீ ஃபெயில் ஆக பரவாயில்லையா? நம்ம மார்க் எடுக்கணும் அவனை விட. இப்போ மூடிட்டு அடக்கி வாசி, நீ ஏன் ஐடியா கொடுத்துட்ருக்க? நான் சும்மா சொன்னேன், நீ இன்னும் ஒரு வாணியும் போடுங்க வேணா, அமைதியாக நான் பார்த்துக்கிறேன். இல்லை மச்சான் அப்படி இல்லைடான்னு தோளில் கைப்பட்டு சோபின்க்கு அவனும் எதோ சொல்கிறான். பொண்ணுங்களாம் அப்படிடா பார்க்கணும்டா, இங்கே போனோம் அங்கே போனோம், டி மச்சான் நீ அது பார்த்துருக்கா, அதெல்லாம் போயிருக்கா, எப்படி இருக்கும் தெரியுமா அப்படின்னு அவனும் அவனோட அனுபவங்களை எவ்வளவோ வந்துட்டு இவனோட மைண்டை சேஞ்ச் பண்ணுற மாதிரியோ அதையும் இதையும் சொன்னான். எல்லாத்தையும் சோபினும் அப்படியே ஆட்டி கேட்டுட்டு சரி மச்சான் டைம் ஆச்சு படிக்க போகலாம் அப்படின்ட்டு அவன் பாடிக்கு எழுந்துச்சு போக. அப்படிங்கட்டே மெக்கானிசம் அப்படின்னு சொல்லிட்டு ஃப்ரைடே கடுப்பாயிட்டான். பின்னாடி புக்கத்துக்கு அடிக்க போ, நீங்கள் இது என்னடா பண்ணுற அப்படின்னு கை பின்ன இம்மா நேரம் உட்காந்து எவ்வளோ சொல்லிட்டு இருக்க. அவன் பாட்டுக்கு அசால்ட்டாக எழுந்திரிச்சு மறுபடியும் படிக்க போகிறேன்ட்டு போகிறான். அப்போது அவன் நம்மக்கிட்ட பேசுனது கூட டைமிங் வச்சு தான் பேசியிருக்கான் பாரு. டைம் பாஸ் கொஞ்ச நேரம் உட்காந்து பேசிட்டு இப்போ படிக்க போயிட்டான். டே இதுவே பெரிய விஷயம்டா. முதல்லாம் படிக்கிறத தவிர வேறு எதுவுமே பண்ண மாட்டான். இப்போ நம்ம கூட கொஞ்சம் டைம் ஸ்பெண்ட் பண்ணி பேசவா செய்கிறான்.
அதனால் ஏதாவது ஒன்று பண்ண முடிஞ்சா? ஒன்றும் முடியல. இப்போ வரைக்கும் அவன் நானும் உன்னை விட அதிகமாக மார்க் எடுக்கிறான். ஆமாம் மச்சான். அப்போ வேறு வழியே இல்லை. நான் சொன்ன ஐடியா தான் பெஸ்ட்டு. அது ஓகே. ஆனால் இவன் இப்படி தெரிஞ்சிட்டு இருந்தா எப்பட்றா? கண்டிப்பாக சத்தியமாக அவனா எந்த பொண்ணையும் பார்க்கவே மாட்டான். என்னடா இப்படி சொல்கிற? ஆமாம். அப்புறம் எப்பட்றா நீ சொன்ன ஐடியா ஒர்க் அவுட் ஆகுறது? நான் என்ன சொன்னேன்? இதை நான் சொன்னேன் அவன் யாரையும் பார்க்க மாட்டான்னு. அவனா யாரையும் பார்க்க மாட்டான்னு தான் சொன்னேன். நாம ஏன் அவனை பார்க்க வைக்கக்கூடாது? அவனை யார் பாப்பா? ஏய், அவனுக்கு என்ன பார்க்க நல்லா இல்லை அப்படின்னு ஃப்ரைடே கேட்க அப்படின்னு வந்து பார்க்குறீங்க? அப்படி சொல்ல முடியாது. ஆள் செம்ம ஹேண்ட்ஸமாக தான் இருக்கான், நல்லா படிக்கிறான், நல்லா பெரிய வீட்டு பையன்தான். அப்புறம் இவனை யார் வேணான்னு சொல்லுவா? இப்போ நீ சொல்கிறல்ல, உனக்கே அவனை பார்த்தோன்னு தோணுதில்ல, அதே மாதிரி. ஆமாம் மச்சான், எதுக்கு நீ எதை ட்ரை பண்ணி? எனக்கு அதெல்லாம் செட் ஆகாது மச்சான். எனக்கு மார்க் கிடைக்குமே தவிர அப்படிலாம் பண்ணணும்னு இல்லை. சரி விடு, அப்போ நம்ம வேறு ஆளை தேடுவோம். அலட்டல் ராதிகா, சி பக்கத்து கிளாஸ் சோபி, சி ஓல முக்கி, வேறு யார் சொல்லலாம்? நம்ம கிளாஸ் மினிக்கி, சி 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 வேணாடா. அப்போ இப்போ இவ அப்படின்னு அவனும் ஒவ்வொன்றா சொல்ல, சி அவன் நல்லா குட்டையாக இருப்பான். அவள் ஹைட், ஐயா அவள் அலூனி, சி நல்லாவே படிக்க மாட்டா. ஏய் போடி, அவனுக்கு எல்லாம் கட்டி வைக்கிறதுக்கு பொண்ணு பார்த்துட்ருக்கோம். சும்மா நானும் ஒவ்வொருத்தையாக சொல்லிட்டு இருக்கேன். நீங்கள் எல்லாத்தையும் ரிஜெக்ட் பண்ணா அப்புறம் எப்படி தான் அவனுக்கு கரெக்ட் பண்ணி விட்றதா? அப்போ போ, அவன் தான் ஃபஸ்ட் மார்க்கு, நீ லாஸ்ட் மார்க் தான் போ அப்படின்ட்டு அவனுக்கு எழுந்திரிச்சு கடுப்பா ஃப்ரைடே எங்கேருந்து கிளம்ப. டே என்ன மச்சான் நீ கொல்ட்டி விட்டு இப்படி கிளம்புனா இப்படி அப்படின்ட்டு இருக்கா. அப்போ கரெக்டாக மறுபடியும் சோபின்னு வந்து, நீங்கள் 2 பேர் படிக்க வரலையா அப்படின்னா, இவன் யாரா இவன் அப்படின்ட்டு அப்படியே ஃப்ரைடேவோ நாங்கள் படிக்க வரல வாடா அப்படிங்கிறான். அவனும் அப்படியே உங்களே பார்க்க, நீங்கள் ஏன்டா அவன்கிட்ட போய் முகத்தை கட்டுற அப்படின்ட்டு, இல்லை சோபின் தோ வந்துட்டோம் வாடா அப்படின்னு அவனையும் பிடிச்சிருக்கேன். ஏய் நீங்கள் போய் படித்து சாவுங்கடா, என்ன ஏடா இழுக்கிறீங்க அப்படிங்கிற மாதிரி ஃப்ரைடேவோ கத்த. நீங்கள் அவனை பிடிச்சி வந்து தொலை, நீ என் கூட வந்து தான் சாகணும்னு இழுத்துட்டு போகிறீங்க. அவனும் அப்படியே தூங்கி வழிஞ்சிட்ருக்க, நீங்களும் அப்படியே அவனை உத்து பார்த்துட்ருக்கீங்க. சோபினும் அவன் மூஞ்சில் பொழிச்சுன்னு தண்ணி எதுக்கு ஊற்ற, நான் இல்லை யாரா என் மூஞ்சில் மழை பெய்ய வச்சது அப்படின்ட்டு அப்படியே ஃப்ரைடே அப்படியே மூஞ்சிலோட தண்ணி தெளிச்சிட்டு, யாரா பார்த்த வேலை இது, வீட்டுக்குள்ளே எப்படி மழை பெய்யும் அப்படிங்கிற மாதிரி உங்களை எப்படி மச்சி என் மூஞ்சில் மட்டும் மழை பெஞ்சி அப்படிங்க. மழைலாம் பெய்யல, அவன் தான் தண்ணி ஊற்றினான் அப்படிங்கிறீங்க. அவனும் அப்படியே சோபினை கொலை வரையிடமா இருக்க, படிக்காமல் என்ன தூங்கிட்டு இருக்க, எதுக்கு தான் இங்கே வந்தியா? அவன் வீட்டுக்கு நைட் ஸ்டடின்னு 2 பேர் போயிருக்கீங்க. ஸோ 2 பேர் உட்காந்துட்டுக்கா. அவனும் நல்லா கொரட்டை விட்டு தூங்க ஆரம்பிச்சிட்டான். நீங்களும் சோபின் மட்டும் தான் படிச்சுட்டு இருப்பீங்க. ஸோ படிச்சுட்டு இருக்கும்போது இவன் பக்கத்தில் இப்படி கொரட்டை விட்டு தூங்கினா நீங்களும் அவன் மூஞ்சியை பார்க்க சோபின் அடுத்த நிமிஷம் தண்ணியை தூக்கி ஊற்றிருப்பான். ஃப்ரைடே டே நான்லாம் கிளாஸ் ரூம்லேயும் ஒழுங்காக படிக்க மாட்டேன்டா, என்ன கொண்டு வச்சு நைட் ஸ்டடின்னு சாவடிக்கிறீங்களாடா அப்படின்ட்டு அவங்களை அப்படியே முறைச்சிட்டு. அதனால் ஒன்றும் சொல்ல முடியல. சோபினோ இங்கே பார், டவுட் இருந்தால் கேளு. எனக்கு ஃபுல்லாகவுமே டவுட்டு தான் அப்படிங்கிற மாதிரி ஃப்ரைடேவை மைண்ட் வாய்ஸ் வட்டிட்டு, எனக்கு நான்லாம் என்னைக்கிடா கிளாஸை கவனித்தேன், இதில் என்ன இருக்குன்னு கூட எனக்கு தெரியாது, ஏதோ என் மச்சான் எழுதுவா அவளை பார்த்து நான் அப்படியே காப்பி அடித்து தப்பிச்சிருவேன், இவன் வேறு படுத்தான் அப்படின்னு சொல்லிட்டு, சரி பெண் நான் படித்தே ஆகணுமா, இதுக்காகவாது உனக்கு ஒரு பொண்ணை பார்த்து கட்டி உன் தலையில் கட்டணும்டா அப்படிங்கிற மாதிரி ஃப்ரைடேவும் சேர்ந்து. இதுக்கப்புறம் 2 பேரும் தீவிரமாக இவ ஓகேவா அவள் ஓகேவா அந்த பொண்ணு ஓகேவான்னு ஸ்கூலே தேடி ஒரு பொண்ணை ஒரு வழியாக அந்த ஸ்கூல்லே ரொம்ப அழகுன்னு சொல்லி ஒரு பொண்ணை வந்துட்டு எல்லோரும் பின்னாடி பாய்ஸ்லாம் சுற்றுவாங்க. அவளை 2 பேரும் ஹே சூப்பர் அந்த லூனா அவளே தான், ஆமாடா நம்ம ஸ்கூலுக்கே அவள் தான் குயின் மாதிரி, அவள் பின்னாடி சுற்றாத பசங்களே இல்லை, அவளை மட்டும் இவன் பக்கம் திருப்பி விட்டோம் 2 பேத்துக்கும் செம்மையாக இருக்கும். ஆனால் அவள் கொஞ்சம் அலட்டல் கேஸ் ஆச்சே அப்படின்னு ஃப்ரைடே சொல்கிறான். பரவாயில்ல மச்சான், நம்ம எப்படியா கரெக்ட் பண்ணிடலாம். சரி ஓகே, ஆனால் இதுங்க 2ஐயும் சந்திக்க வைக்கணுமே. ஆமாம்ல, மெக்கானிசம் நீ கூட்டிகிட்டு வா, அந்த அலட்டலை நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ 2 பேரும் சேர்ந்து இவங்க 2 பேரும் வந்து மீட் பண்ணுற மாதிரி ஒரு இடத்த வந்து இது பண்ணுறீங்க. நீங்கள் படிக்க போகலான்னு சொல்லிவிட்டு அவனை ஒரு இடத்த கூட்டிகிட்டு வர, கரெக்டாக அங்கேயே அந்த பொண்ணை லூனாவையும் ஃப்ரைடே கூட்டிகிட்டு வரான். ஸோ இப்படி தான் 2 பேர்த்தையும் ஃபஸ்ட்டு வந்துட்டு அப்படியே தெரியாமல் கிட்ட வர மாதிரி டக்குன்னு நீங்கள் இடிக்கிறதும் அதே மாதிரி ஃப்ரைடே அந்த பக்கம் லூனாவை இடிக்க 2 பேரும் ஒருத்தர் மோதி அப்படியே அவள் கீழே விழுக்க போக லூனாவை அப்படியே ஹிப்போட ஹோல்ட் பண்ணி அப்படியே அவன் பிடிக்கிறான். ஸோ சோபியில் பார்த்து அவள் அப்படியே அவன் தான் செம்ம அழகாக இருப்பான்ல, அவனை பார்த்ததுமே விழுந்துடுறான். அவனையே பார்த்துட்டு இருக்கா, அவனும் பார்த்து நடங்க அப்படின்னு நிப்பாட்டிட்டு அவன் பாட்டுக்கு நகர, என்ன மனு செய்வேன் அப்படிங்கிற மாதிரி ஃப்ரைடே சி ஃபுல்லாக ஊற்றிக்கிச்சு அப்படிங்கிறான். நீங்களும் ஐயோ ஆமாடா என்னடா பண்ணுறது, அடுத்து ஏதாவது பண்ணுவோம் அப்படின்ட்டு இருக்கும் போது எங்கள் சோபினோ ஏய் எதுக்கு அவன் மேலே என்ன பிடிச்சி தள்ளிவிட்டேன் அப்படின்னு உங்கள்கிட்ட வரா. நீங்கள் ஐயோ கண்டுபிடிச்சிட்டானே, நான் தள்ளிலாம் விடலை, காலை ஸ்லிப் ஆயிடுச்சு, தெரியாமல் அவன் மேலே இடிச்சிட்டேன்னா நீ அந்த பொண்ணு மேலே ஐம் சாரி, நான் வேணா அந்த பொண்ணுகிட்ட போய் சொல்லிடட்டுமா, நான் தான் தெரியாமல் உன்னை தள்ளி விட்டேன்னு.
இல்லை பரவாயில்ல அப்படின்ட்டு அவன் பாட்டுக்கு போயிடறான். வாடா அதை போச்சோம் அப்படின்ட்டு இருக்கு. ஃப்ரைடேவோ இங்கே அப்படி லூனா எதுக்கு அவர் மேலே என்ன தள்ளிவிட்டேன்? நான் தள்ளிவில்லையே, அது தெரியாமல் அப்படின்ட்டு அவனும் ஏதோ சமாளிக்க. பட் பரவாயில்ல, யார் அவன்? இது நாள் வரையும் நான் பார்த்ததே இல்லை. அவள் சி கிளாஸு, நீங்கள் ஏ கிளாஸு. ஸோ அப்படி பாவி, அவனை எப்படி பார்த்துருப்பேன்? அவன் தான் புக்கை மூஞ்ச வச்சு மறைச்சிட்டு திடீரானே. அவன் மூஞ்ச பார்க்கறதுனால நீ பார்க்கறதுக்கு அது அவர் தான் அவன் ஸ்கூல்லே டாப்பரு அப்படின்னு அவனை பற்றி கொஞ்சம் எடுத்து விட. ஓ அப்படின்னு அவ்வளோ ஆச்சரியமா, உனக்கு அவனை பிடிச்சிருக்கா அப்படின்னு நான் நைஸாக போட்டு பார்க்குறான். இவ்வளோ ஹேண்ட்ஸமாக இருக்கார், ஸ்கூல்லே டாப்பருங்கிற, இப்படி பிடிக்காமல் இருக்கும், அவரோட நான் பேச முடியுமா அப்படிங்கிறா. அப்பா பச்சி சிக்கிருச்சு அப்படின்னு ஃப்ரைடேவோ இது போதும், என் மச்சான் சூப்பராக எனக்கு இன்னைக்கு ட்ரீட் வைக்க போகிறேன் அப்படின்னு. அவர்கிட்ட தானே பேசுறதுக்கு நான் ஏற்பாடு பண்ணிட்டு சொல்கிறேன். நீயா போய் இதை ஒரு முறை நின்றாத, மனசும் திரும்பி கூட பார்க்க மாட்டான் அப்படின்னு. நாங்களே இன்ட்ரோ கொடுக்குறோம், அதோட வெயிட் பண்ண. சீக்கிரம், ஐயோ அவசரத்தை பாரு. சரிம்மா சரி அப்படின்னு சொல்லிட்டு அவனும் அங்கேருந்து வந்து அதான் அப்படின்னு கூப்பிட்றான். நீங்கள் என்னடா அப்படிங்கிறீங்க, இங்கே வாமாச்சான் அப்படிங்கிறான். இவன் வேறு இருக்கானே அப்படின்னு நீங்கள் காட்டுறீங்க, ஏதாவது சொல்லிட்டு வா அப்படிங்கிறான். இரு அப்படின்ட்டு சோபின் 1 செகண்ட் ரெஸ்ட் ரூம் போயிட்டு வரேன் அப்படின்ட்டு நீங்கள் என்னாச்சுடா அப்படின்னு நீங்கள் வந்து அப்படியே ஃப்ரைடே கேட்க மச்சா சக்ஸஸ் அப்படின்னு கை கொடுக்குறான். என்னடா அப்படின்னு ஒரு பக்கம் விக்கெட் அவுட்டு. என்ன சொல்கிற, அந்த லூனா விழுந்துட்டா, அவனை பார்த்ததும் பிடிச்சிருச்சான் மேடம்க்கு, அதான் அவன்கிட்ட பேசணுமா, நாசமாக போச்சு அப்படிங்கிறீங்க. என்னடி, இல்லை அவன்கிட்ட பேசினா காரியம் நாசமாக தானே போகும், அதான் அப்படிங்க. அதே தான் நானும் நினச்சேன். பட் அதுக்குள்ளே ஃபஸ்ட்டு பையனை ப்ரிப்பேர் பண்ணணும், அதுக்கப்புறம் பேச விடலாம், அப்போ ரெண்டுக்கும் ஜாயிண்ட் ஆயிரும். அம்மாடா சூப்பரு அப்படின்னு நீங்கள் கை கொடுக்க, இந்த கை கொடுத்து ஏமாத்துற வேலையெல்லாம் வேணாம், ட்ரீட் வை அப்படிங்கிறான். மச்சான் செம்மையான மேட்ரை சொல்லியிருக்கா, உனக்கு நான் ட்ரீட் வைக்காமல் இருப்பேன், இதுக்கப்புறம் நான் தாண்டா நல்லா படித்து மார்க் எடுப்பேன், அந்த பையில அவள்கிட்ட கோத்து விட்றோம், நம்ம ஜாலியாக மார்க் எடுக்கிறோம், நம்ம இல்லை நீ மச்சான். சரி விடு, நான் மார்க் எடுக்கிறேன், இன்றைக்கி எனக்கு ட்ரீட் கன்ஃபார்ம். எனக்கு ஒரு ஐடியா, இந்த ட்ரீட்டுக்கு ஏன் அவ்வளோ இவனையும் வர வைக்கக்கூடாது, 2 பேர்த்தையும் மீட் பண்ண வைக்கலாமே. சூப்பர் ஐடியா. பட் எதுக்கு ட்ரீட்டுன்னு கேட்டால், ஆமாம்ல இதையா சொல்ல முடியும், ஏதாவது சொல்லணுமே. உனக்கு இன்றைக்கி பர்த்டேன்னு சொல்லிடலாம். இதே ஸ்கூலில் தான் நானும் படிக்கிறேன், அவனுக்கு தெரியாத என் பர்த்டேன்னு, அவன் அதெல்லாம் கவனிச்சிருக்கவே மாட்டான்டா அப்படிங்கிற. சரி அப்போ விடு, அப்போ எல்லாத்தையும் கரெக்ட் பண்ணி கூட்டிகிட்டு போகிறோம், ட்ரீட்டை நீ வையி, க்ரெடிட்டை நான் எடுத்துக்கிறேன், எனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை மச்சான். ஓகே, இன்றைக்கி அது 2 பேர்த்தையும் ஜாயின் பண்ணுற வேலையை நம்ம பார்க்குறோம். மாமா வேலை பார்க்க போகிறோங்கிற அப்படிங்கிறான். மண்டையிலே ஒரு குட்டை வைக்கிறீங்க. ஏன்டி ராட்சசி, உனக்கு போய் ஹெல்ப் பண்ண போடி, நான் பண்ண மாட்டேன் அடிதான் ராட்சசி சும்மாடா நீ, அப்புறம் எதுக்கு சும்மா மாமா வேலைங்கிற, சரி மாமி வேலைன்னு சொல்லுவா. சிறுப்பால் அடிப்பேன். பண்ணுற வேலை அந்த மாதிரி, இதுக்கு வேறு. சரி விட்றியே, அப்புறம் என்ன 2 பேர்த்தையும் சேர்த்து விட்டுறோம், ஓகேவா, பிரச்சனை முடிஞ்சு. அப்பெல்லாம் சொல்லாத, அந்த மெக்கானிக் மண்டையின்னு அவளோட சேர்த்து வைக்கிறதுக்குள்ளே நமக்கு பிராணன் போயிடும். பார்ப்போம் முதல் செட் ஆகுதுன்னு, அப்புறமா நம்ம சந்தோஷமாக இதை பற்றி இன்னொரு வாட்டி ட்ரீட் வச்சு கொண்டாடிக்கலாம். அதுவும் சரிதான். சரி அவனை கூட்டிகிட்டு வந்துடுவல, தெரியலையே வருவானான்னு கேட்டு பார்ப்போம். மச்சான் குரூப் ஸ்டடின்னா கூப்பிட்டா வரான், இதுக்கு வரமாட்டானா? ஸ்டடின்னு சொன்னாதான்டா அவன் எங்கேயுமே வருவான், அவனை போய் இங்கே ஆமாம் அங்கே போய் ஸ்டடின்னு சொல்லு, பார்ட்டின்னு சொல்லிட்டு இப்போ ஸ்டடின்னு சொன்னால் நம்புவான். அங்கே போய் கொஞ்ச நாள் பார்ட்டி பண்ணிவிட்டு படிக்கலான்னு சொல்லு, நம்பி வருவான், அதான் வேறுக்கால பார்த்துப்பா அப்படிங்கிற. நான் லூனா கிட்டே போய் எல்லாத்தையும் ப்ரிப்பேர் பண்ண வைக்கிறேன், நீ அதுக்குள்ளே இவனை கரெக்ட் பண்ணு. சரி அப்படின்ட்டு வந்து சோபின் அப்படிங்கிறான். கொஞ்சம் இங்கே தான் பாரு அப்படிங்கிறீங்க, சொல்லு காது கேட்கும் அப்படிங்கிறான். நம்ம மண்டையிலே போட்டேன்னு வச்சுக்கோ, இப்போ பார்த்தாலும் அந்த புக்குள்ளேயும் மண்டையை விட்டுக்கிட்டு என்ன தான் பண்ணுவானோ அப்படின்ட்டு நீங்கள் இருக்கா. என்ன சைலண்டாக இருக்க, சொல்ல போறியா இல்லையா, இல்லைனா நான் படிக்கிறேன். இப்போ மட்டும் அப்படியே நான் திரும்பியாட பார்க்குறேன், படிச்சுட்டு தானடா இருக்கா அப்படின்ட்டு. அது ஒன்றும் இல்லை, நம்ம ஃப்ரைடே அவனுக்கு எனக்கு பர்த்டே. ஓ ஆமாம், அவனுக்கு பர்த்டே ஆகஸ்டில் இல்லை. ஐயோ கரெக்டாக சொல்கிறானே, நான் கூட இதெல்லாம் கண்டுபிடிக்க மாட்டான்னு நினச்சேன். அவனுக்கு இல்லை பர்த்டே, அவங்க பிரதருக்கு. ஓ அதுக்கு அதுக்கு அவன் ட்ரீட் வைக்கிறானா, அதான் நம்மளெல்லாம் கூப்பிட்டுருக்கான். அதெல்லாம் நான் வரல, நான் படிக்கணும். ஐயோ இப்போ நான் வச்சுக்கிட்டு படிக்கலாம், அங்கே போய் கூட படிக்கலாமே. எது பார்ட்டி பண்ணுறேன்ட்டு அங்கே போய் எப்படி படிக்க முடியும்? அது கொஞ்ச நேரம் ஜாலியாக செலிப்ரேட் பண்ணிட்டு அப்புறம் படிக்கலாம். பாவம் ஃப்ரைடே, அவனுக்கு படிப்பே அவ்வளோ வராது, அவனுக்கு நான் தான் சொல்லித்தரேன், இன்னும் நீ சொல்லிக் கொடுத்தா பெட்டராக இருக்கும்ல, அதுக்கு தான் அவனை கூப்பிட்றேன். அவன் பார்ட்டின்னு சொல்லிட்டு அப்புறம் அப்படியே ஓபி அடிச்சுட்டு படிக்கவே மாட்டான். நான் தான் நம்ம ஃப்ரெண்டு இல்லையா, ஸோ அவனை படிக்க வைக்கணும்ல, அதான். ஃப்ரெண்டுனா இது கூட பண்ண மாட்டியா, நீ கொஞ்ச நேரம் வா, நம்ம பார்ட்டி பண்ணிவிட்டு அப்புறம் படிக்க ஆரம்பிச்சிடலாம், நீ சொன்னால் கேட்பான் அப்படி இப்படின்னு அப்படியே மண்டையை கழுவ. சரி ஓகே
ஐயா அப்படிங்கிறீங்க எது அப்படின்னு பார்க்க ஐயோ ஜாலியாக இருக்குது அதான் வேறு ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு சரி நீ படி அப்படின்ட்டு அதுக்கப்புறம் இதை அப்பாடா இதை போய் எப்படியாவது அவன்கிட்ட சொல்லணும் அப்படின்னு செம்ம ஹாப்பியாக இருக்கீங்க. ஸோ ஈவினிங் போகும்போது டே உன் பர்த்டேன்னு சொன்னால் அவன் கண்டுபிடிச்சிட்டான்டா ஆகஸ்ட்டில் தானே கரெக்டாக கேட்குறான். பற்றியா நான் சொன்னேன்ல டே இந்த மெக்கானிக் மண்டேனுக்கு எல்லாம் தெரிஞ்சிருக்கு, அதனால் உன் பிரதர் பர்த்டேன்னு சொல்லிட்டு அப்படியே உருட்டு, சரி விடு பார்த்துக்கலாம் அப்படின்ட்டு. ஸோ லூனாட்டையும் பேசி அவங்க கரெக்ட் பண்ணிட்டான். ஸோ இப்போ வந்துட்டு 4 பேரும் ஈவினிங் வந்துட்டு ஒரு இடத்துக்கு பார்ட்டிக்காக சும்மா சின்ன ரெஸ்டாரண்ட் தான் போயிருக்கீங்க. அப்படியே சோபினோம் 1/2 தான், அதுக்கப்புறம் உட்காந்து படிக்கணும் புரியுதா, யாரா அவன் அப்படின்ட்டு இருக்கு. ஃப்ரைடேவோ என்னடி இப்படி சொல்கிறான் அப்படிங்க, வேறு என்ன பண்ணுறது, இவனால இங்கே கூட்டிகிட்டு வரணும்னா இப்படி தான் சொல்லணும். இந்த லூனா பிள்ளைங்கடா அவளை வர சொல்லு, அவள் தானே மெயின் கேரக்டரு, இருடி வரேன்னு சொன்னான் இன்னும் காணமே அப்படின்னு நினச்சிட்டு இருக்க. ஒரு 10 நிமிஷம் லேட்டாக தான் வரா, வரும்போதே பயங்கரமாக மேக்கப்லாம் பண்ணிட்டு வரா. உங்களுக்கோ ஆறாவ கரகாட்ட போகிற மாதிரி செம்ம மேக்கப்பில் வரா. எல்லாம் அந்த பையனுக்காக தான். விளங்கிரும், சரி அவன் கவுந்தா சரி தான் அப்படின்னு நினச்சிட்டு 2 பேரும் லூனாவை பார்த்து ஹாய் அப்படிங்கிறீங்க. அவளும் உங்களை ஒரு மாதிரி பார்த்துட்டு ஹாய் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே சோபினை பார்த்து ஹாய் அப்படின்னு கை நீட்டுறா. பட் அவனும் அவளை திரும்பி கூட பார்க்கல. அவனும் எப்போ ஸ்டார்ட் பண்ணுவீங்க அப்படின்னு உங்களை தான் பார்க்குறான். நீங்களும் இந்த அவமானம் உனக்கு தேவையாங்கிற மாதிரி அவளை பார்த்துட்டு ஐயோ உதவிக்கிட்டே அவுட் பண்ணிடுவான் போலையே. லூனா அவரை கடுப்பாக அப்படியே முறைச்சி பார்க்குறா. பிகாஸ் அவன் போய் அவன்கிட்ட கை நீட்டுனா அவனும் பேசாமல் உங்ககிட்ட பேசினா அவனுக்கு எப்படி இருக்கும். ஸோ நீங்களும் ஐயோ கோச்சிட்டு போயிடப்போறா அப்படின்ட்டு சோபேன் இது லூனா நம்ம ஸ்கூல்லேயே ரொம்ப ஃபேமஸான பொண்ணு, ஓ நான் பார்த்ததில்ல அப்படிங்கிறான். சுத்தம் காரியம் கெட்டுச்சு, நான் சம்மா போச்சு அப்படிங்கிறான். இந்த பக்கம் ஃப்ரைடே அவன்கிட்ட நீங்கள் காலை மிதிக்க ஏன்டி ஏன் காலை போட்டு மிதிக்கிற மூதேவி அப்படின்னு வந்துட்டா. ஏதாவது பண்ணுறா என்னத்தை பண்ணுறது அப்படின்ட்டு அவனோ ஹே என்ன இப்படி சொல்லிட்டா, லூனாவை பற்றி தெரியாது அப்படின்னு அவளோட புகழ் பாட லூனாவை அப்படியே ஹாப்பியாக என்னை பற்றி எவ்வளோ பேசுகிறாங்க அப்படிங்கிற மாதிரி நின்றுட்டு இருக்கா. நீங்களா என்னெல்லாம் பண்ண வேண்டியதாக இருக்குது அப்படிங்கிற மாதிரி நின்றுட்டு இருக்கீங்க. சோபினோ சரி ஓகே இப்போ பார்ட்டி ஆரம்பிப்பீங்களா மாட்டிங்களாங்கிற மாதிரி பார்க்குறான். 2 பேருக்கும் எங்கடா போய் முட்டிக்கணும்னு இருக்குது. லூனாக்கு அதுக்கு மேலே ஒரு மாதிரி இருக்குது, இது இப்படி விட்டால் சரிப்பட்டு வராதுன்ட்டு லூனாவை அவன் பக்கத்தில் உட்காருங்க அப்படின்னு சொல்லி சோபின் பக்கத்தில் உட்கார வச்சுட்டு நீங்கள் 2 பேரும் இந்த பக்கம் பேசி கண்டதையும் பேசி சிரிக்கா. இங்கே சோபின்கோ கடுப்பாக்குது, இருந்தாலும் அவங்க மேலே ஒரு ஃப்ரெண்ட்ஷிப் இருக்குல்ல, ஸோ அதுக்கு மரியாதை கொடுத்து உட்காந்துருக்கான். டைமாகுது படிக்கலான்னு சொன்னில்ல அப்படின்னு கேட்குறான். பார்ட்டிக்கு வந்துட்டு என்னப்பா பாவல்லையே ஃப்ரைடே அப்படி இப்படின்னு திருப்பி அவனை சமாளிச்சு. அதுக்குள்ள லூனாவை பற்றிலாம் பேச லூனாவுக்கு அவன் மேலே இன்ட்ரெஸ்ட் இருக்கனால அவளே கொஞ்சம் வழியாக இப்போ பேச சோபினுக்கோ அவளை அவாய்ட் பண்ண முடியல. சரி அவளாக வந்து பேசுகிறாளேன்னு அப்புறம் 2 பேர் பேசிக்க ஆரம்பிக்கிறாங்க. ஸோ இப்படியே அடிக்கடி 2 பேர்த்தையும் மீட் பண்ண வைக்கிறீங்க. இப்படியே அவங்களுக்குள்ள லவ்வும் ஸ்டார்ட் ஆகுது. லூனாவுக்கு தான் ஃபஸ்ட்டு அவன் வந்துட்டு சோபின் கிட்ட லவ்வை சொல்ல அவனுக்கும் அவளை பிடிச்சிருக்கு பழகிறதுனால. ஸோ ஓகே சொல்லிடுறான். அவங்களுக்கும் சக்ஸஸ் அப்படின்னு இருக்குது. ஸோ நீங்களும் ஃப்ரைடே ஒரு ரெக்கை கட்டி பறந்துட்டுருக்கீங்க. அப்படியே ஹாப்பியாக எப்படியோ அதுங்க 2 கோத்து விட்டாச்சு, மார்க் எடுக்க மாட்டான் அப்படிங்கிற மாதிரி இருக்க. பட் பைபிளையோ என்னதான் அவ கூட சுற்றினாலும் மார்க் எடுக்க ஐயோ அப்படின்னு இருக்கு. மட்டும் இல்லை அவங்களோட ஃப்ரெண்ட்ஷிப்பும் கொஞ்சம் வந்து ஸ்ட்ராங் ஆகுது. அதனால் வந்து உங்களுக்கு அதிகமாக சொல்லித்தரான். ஸோ 2 பேரும் இப்போ ஈவனாக மார்க் எடுக்க ஆரம்பிக்கிறீங்க. உங்களுக்கு மேலே ஒரு நல்ல அபிப்பிராயம் உருவாகுது. ஸோ 2 பேரும் நல்ல ஒரு பாண்டிங்கில் ஃப்ரெண்டாக நல்லா வந்துட்டு அட்டாச் ஆகிடுறீங்க. ஸோ நீங்கள் எப்படி ஃப்ரைடேவை ஃப்ரெண்டாக பார்க்குறீங்க அதே மாதிரி தான் இப்போ சோபினோடய இருக்கீங்க. ஸோ அப்படியே வந்துட்டு இந்த 12th முடிக்கிறீங்க. 2 பேருமே நல்ல மார்க் எடுத்திருக்கீங்க. ஸோ உங்கள் அம்மாவுக்கு செம்ம ஹாப்பி. அவனை விட நீ ஒரு மார்க் அதிகம் தானே அடிங்க. அம்மா அதெல்லாம் இல்லை நானும் ஒரே மார்க் பரவாயில்ல அதுவே எனக்கு நிம்மதி அப்படின்னு இருக்கு. ஸோ 2 பேர் ஃபேமிலியும் இப்போ ஃப்ரெண்ட்ஷிப் மாதிரி ஆயிடுறாங்க. ஸோ நீங்களுமே வந்து நல்லா திக் ஃப்ரெண்ட்ஸ் ஆகிடுறீங்க. நல்லாவே இப்போ எங்கே போனாலும் சோபின் உங்களை கூட்டிகிட்டு போகிறது அவனோட சுற்றுறது அவனுக்கு தெரிஞ்சதெல்லாம் உங்களுக்கு சொல்லி தரது. இதே மாதிரி தான் வந்துட்டு 3 பேர் ஒரே இதை தான் வந்துட்டு டிபார்ட்மெண்ட் தான் தேர்ந்தெடுத்து படிக்க போகிறீங்க. காலேஜும் வந்துட்டு ஒரே காலேஜ் ஒரே டிபார்ட்மெண்ட் தான். அங்கே தான் அந்த லூனாவும் வரா. ஸோ சோபின் இருக்கிறது தானே அவளும் இருப்பா. ஸோ அப்படியே வந்துட்டு இப்போ 4 பேரும் வந்துட்டு அங்கே இது பண்ண ஆரம்பிக்கிறீங்க. பட் சோபினுக்கு என்ன தான் லூனாவை பிடிச்சிருந்தாலும் லவ் பண்ணாலும் உங்களை தான் வந்து எல்லா இடத்துலையும் ப்ரையாரிட்டி உங்களுக்கு தான் அதிகம் கொடுப்பான். ஸோ அதனாலேயே உங்களுக்கு அவனை விட்டு போகும் ஃப்ரைடேவோ அதான் மார்க் எடுத்துட்டில அப்புறம் ஏன் அவன் பின்னாடி சுற்றிருக்கா அப்படின்னு கேட்கும்போலாம் இல்லைடா என்னதான் இருந்தாலும் நம்மளால தான் அவன் லூனா கூட இதானா. ஸோ நம்ம அப்படியே விட்டுட்டு போகக்கூடாதுல, அவங்க 2 பேர்த்தையும் சேர்த்து வச்சுட்டு போயிடலாம், இதெல்லாம் தேவையில்லாத வேலை அப்படிங்கிற மாதிரி ஃப்ரைடே சொன்னாலும் நீங்கள் இல்லைடா அவனுக்கு பாவம் எதுவுமே தெரியாதுடா, மெக்கானிக் மண்டையை லவ் பண்ணவே தெரியாது, என்கிட்ட தான் ஐடியா கேட்பான். ஏன்னா உங்கள்கிட்ட தான் ஐடியா கேட்டிருப்பான். லூனா ஒரு வாட்டி ஏதாவது சொல்லும் போது நீங்கள் தான் அவனுக்கு ஐடியா கொடுத்து 2 பேர்த்தையும் லவ் பண்ணவே வச்சுருப்பீங்க. ஸோ அதனால் நீங்கள் கூட சுத்தா லூனாக்கோ நீங்கள் எல்லா நேரமும் கூட இருக்கிறதுக்கு அவளுக்கு இரிட்டேட் தான் ஆகும். உங்களுக்கு தானே தெரியும் உண்மை, அவனுக்கோ என்ன அவ இப்படிலாம் சொல்கிறா அப்படிங்கிற மாதிரி கோப்படமெல்லாம் நீங்கள் டே பொண்ணுங்கன்னா அப்படி தான் லவ்னா சும்மாவா, அவனுக்கு அவளை பிடிக்கும்ல அப்போ சொல்கிறதுக்கு செய், இப்படி செய்டா அப்படி செய்டானா அவனுக்கு நீங்கள் தான் வந்துட்டு ஒவ்வொரு டைமும் அவனை காம் பண்ணி அட்வைஸ் பண்ணி அனுப்பிச்சி வச்சுருப்பீங்க. லூனா இது தெரியாத அந்த பிள்ளையோ உங்கள் மேலே சமகாட்டில் இருக்குது. ஸோ இப்படியே காலேஜும் வந்துட்டு ஃபைனல் இயர் படிச்சுட்டு இருக்கீங்க. அந்த டைமில் தான் வந்துட்டு ஒரு பார்ட்டிக்கு லூனா கூப்பிட. ஸோ அப்போ சோபினோ
நீயும் வா அப்படிங்கிற மாதிரி உங்களே கூப்பிட. என்ன ஏன்டா கூப்பிட்ற? அவள் உன்னை தான் கூப்பிட்டா, நீ அவள் கூட போ. அதெல்லாம் முடியாது, நீ வந்தால் தான் நான் போவேன், எனக்கு உன்னை வச்சு தான் லோனாவே தெரியும் அப்படிங்கிற மாதிரி அவன் சொல்ல, சுத்தம் நான் செம்மா போச்சு அப்படின்ட்டு நீங்கள் ஃப்ரைடே பக்காவணும். வேறு வழியில் நான் மச்சான் போகிற போக்க போதா கல்யாணம் வரைக்கும் உன்னே தான் கூப்பிடுவோம் போல. டேய் விட்டா அட்வைஸ் கேட்பான் போல இருக்குது. எதுக்குடா? ஃபர்ஸ்ட் நைட்டுக்கு தான் அப்படிங்கிறான். சரி பால் அடிப்பேன் அப்படின்னு திட்டா. அவன் அப்படி தான் நடந்துகிட்ருக்கான், அவனுக்கு எதுவுமே தெரில, எல்லாத்தையும் நீ தான் சொல்லி கொடுத்துருக்க, இப்போ அதையும் அவன்கிட்ட தானே கேட்பான். சும்மாறா நீ வேற அப்படின்ட்டு நீங்கள் அவன்கிட்ட சொல்லிட்டு இங்கே சோபின்ட்ட எவ்வளவோ சொல்ல பார்க்க. அதெல்லாம் முடியாது, நீ வந்தால் நான் போகிறேன் அப்படின்ட்டு அவனும் ஃபோன் நோண்டி உட்காந்துருக்கேன். உங்களுக்கோ டே அப்படின்ட்டு இப்போ தான் ஃபர்ஸ்ட் சீனில் இருந்து அதான் நீங்களும் டே வேணாடா, நான் வந்தாலேயும் கேர்ள் ஃப்ரெண்ட் கடுப்பாவாடா அப்படியே ஃபோன் நோண்டிட்டு எல்லாம் அவங்க கூட பழகுனதில் வந்தது தான். ஸோ அதெல்லாம் எனக்கு தெரியாது, நீ வந்தால் நான் போகிறேன், இல்லைனா நான் போகல அப்படின்ட்டு அவன் பாட்டு கூலாக உட்காந்துருக்க. இங்கே ஃப்ரைடே வந்து போட்டு நீங்கள் மொத்த பிடிச்சி சொல்கிறது கேட்குறானா பாரு அப்படின்னு என்ன எண்டி போட்டு அடிக்கிற அப்படின்னா, நீ தானே வாகா மாட்டியிருக்க, அவனை அடிக்க முடியாது, அதான் உன்னை போட்டு நொறுக்கிறேன் அப்படின்ட்டு இருக்க. அடியே குட்டி சாத்தான் அப்படின்ட்டு அவனை முறைச்சிட்டு, டேய் போய் தொலையண்டா, உன்னால் என்ன போட்டு அடிக்கிறா அப்படின்னு. மச்சான் நீங்கள் 2 பேரும் இல்லாமல் நான் எங்கடா போயிருக்கேன்? அது சரி, அப்போ நீங்கள் 2 பேரும் வந்தால் மட்டும்தான் நான் போவேன் அப்படிங்கிறான். இவ்வளோ தான் இவ்வளோ கூப்பிட்டு என்ன வேறு ஏன்டா கூப்பிட்ற? நீங்கள் வந்தால் தான் கரெக்டாக இருக்கும். லோனாவை நீங்கள் 2 பேரும் சேர்ந்தானே எனக்கு இன்ட்ரோ கொடுத்தீங்க, அப்போ நீங்கள் இல்லாமல் நான் எங்கேயும் போக மாட்டேன். நான் செம்ம போச்சு அப்படின்ட்டு 2 பேரும் வேறு வழி இல்லை போவோம் அப்படின்னு. சரிடா வீட்டுக்கு போ, கிளம்பிட்டு வரேன் அப்படிங்கிறீங்க. இது குட் அப்படின்னு அவங்க கணத்தை படித்து ஸோ ஸ்வீட், நான் போயிட்டு வரேன் ரெடியாகும் அப்படின்ட்டு போகிறான். என்னாச்சு இவனுக்கு இப்பெல்லாம் பண்ண மாட்டானே இந்த மெக்கானிக் பண்ணியா அப்படின்னு நீங்கள் பார்க்க. ஃப்ரைடேவோ அதே தான், இப்படி லோனாட்ட கூட இவன் ஈன்னு வலிச்சு நான் பார்த்ததில்ல, இவனுக்கு சிரிக்கலாம் தெரியுமா? நான் ரோபோட்டில் நினச்சிட்டு இருந்தேன் அப்படிங்க. இப்போ ரொம்ப முக்கியம் இந்த ஆராய்ச்சி. என்னடா இப்படி சொல்கிறான்? வேறு வேலை வா, மாமா வேலையை பார்த்துட்டோம், முழுசாக கல்யாணம் வரைக்கும் பார்த்து விட்டு வருவான் அப்படிங்கிறான். போட மூதேவி அப்படின்னு நடிக்கிறீங்க, பொடி அப்படின்ட்டு அவனை ஓடிடுறான். ஸோ 2 பேரும் அவன் கிளம்பி வந்து அப்படியே சோபின் முன்னாடி சோகமாக நிற்க. எல்லாம் வீட்டுக்கு அப்புறம் ஏன் முகரக்கட்டை எப்படி வச்சுருக்கீங்க? அதை விட மோசம் அப்படிங்கிறான் ஃப்ரைடே. எது அப்படிங்க? ஒன்றும் இல்லை மச்சான், அது எனக்கு வயிறு கொஞ்சம் சொடக்கு மாதிரி இருக்குது, அதான் நீங்கள் போயிட்டு வாங்கலாம் அப்படின்ட்டு நேக்கா ஃப்ரைடே கண்டுக்க. நான் மச்சான் சொல்கிறேன். ஆமாடா ஸ்டொமக் அப்செட் பயங்கரமாக வலிக்குதுடா, என்னால் நிற்க கூட முடியல அப்படின்ட்டு அங்கேருந்து உங்களை பார்த்து கண்ணடிச்சிட்டு எஸ்கேப் அப்படின்னு சொல்லிட்டு அவனோட நீங்களோட பாவி என்ன கோத்து விட்டு போறியாடா? ஃப்ரைடே பாவம்ல, அவனை ஹாஸ்பிட்டல் அப்படின்னு நீங்கள் ஆரம்பிக்கும் போதே உங்கள் கையை பிடிச்சி சோபின் அதெல்லாம் அவன் பார்த்துக்குவான், நீ வா அப்படின்னுக்கா. டே லூசு பையில என்ன எங்கடா கூட்டிகிட்டு போகிறேன்ட்டு வேறு வழி இல்லாமல் சோபின் பின்னாடி அப்படியே ஆட்டுக்கடா மாதிரி போகிறீங்க. அங்கே லூனாவோ அப்படியே ரெடி ஆகிட்டு வந்தவ சோபினை பார்த்து செம்ம ஹாப்பியாக ஓடி வந்தவ. பக்கத்தில் நீங்கள் நின்றுட்டு இருக்கிறத பார்த்ததும் அப்படியே அவன் மூஞ்சி மாறுது, செம்ம கடுப்பாக்குறா. அப்படியே உங்களை முறைச்சி பார்க்க நீங்கள் நம்ம வெறும் என்ன முறைக்குதே அப்படின்ட்டு நீங்கள் அப்படின்னு அப்படியே கட்டாயமாக ஒரு சிரிப்பை சிரிக்க வைக்க. அவ்வளோ என்ன சோபின் இது, நீங்கள் மட்டும் வருவீங்கன்னு பார்த்தா அப்படின்னு அவள் சொல்ல. நீங்களோ இதுக்கு தான் நான் வரலன்னு கேவலப்படுத்துகிறானே கூட்டிகிட்டு வந்து வச்சுட்டு சரி இதுவே சாக்கா வச்சு சண்டை போட்டு எஸ்கேப் இல்லை அப்படின்னு நினச்சிட்டு நீங்கள் சோபின் அப்படின்னு எதாவது ஆரம்பிக்க ஆகணும். இல்லைண்ணா இங்கே பாரு, அவள் என்னோட ஃப்ரெண்ட், அவள் என் கூட தான் இருப்பாள், அவள் வருதுன்னு கஷ்டமாக தான் நானும் வரல அப்படின்ட்டு அவனும் டக்குன்னு அவங்க கைப்பிடிச்சிட்டு வா போகலாம் அப்படின்னு திரும்ப நீங்கள் அப்படின்னு பேன் பார்த்துட்டு இருக்கா. லோனாவோ சோபின் நான் சும்மா தான் கேட்டேன், எதுக்கு அதுக்கு போய் இவ்வளோ டென்ஷன் ஆகுற, இட்ஸ் ஓகே அப்படின்ட்டு நீ வா அப்படிங்கிறா. நீங்களோ நாசுக்கும் அங்கேருந்து எல்லாம் சோபின் அப்படின்னு ஏதோ சொல்லிட்டு நகர போக அவங்க கழுத்தை படிச்சு வாடி அப்படின்னு அவன் கூட்டிகிட்டு வரான். ஐயோ விட மாட்டானா அப்படின்ட்டு நீங்கள் இருக்கீங்க. ஸோ உள்ள பையெல்லாம் பார்ட்டி என்ஜாய் பண்ணிட்டு இருக்கா. ட்ரிங்க்ஸ்லாம் எடுத்துக்கிட்டீங்களோ? ஆத்தி ட்ரிங்க்ஸ் பார்ட்டியா, பெரிய கையாக இருப்ப போலியே அப்படின்னு அவன் பார்த்துருக்கா. அவ்வளோ அங்கே இருக்கிற எல்லா பாய்ஸோடையும் பேசி சிரிச்சுட்டு ஆடிட்டு அப்படியே சோபினா எல்லாரும் முன்னாடி வந்துட்டு அவள் ஹக் பண்ணிவிட்டு அவ்வளோ பெரிய ஆள் அப்படிங்கிற மாதிரி காட்டிக்கிங்க. சோபினுக்கும் அது பிடிக்கவே இல்லை. ஸோ அவனும் அவ்வளோ அவள் எக்ஸ்கியூஸ் மீ அப்படின்ட்டு நகர்ந்து வரான். ஐயோ இவன் என்ன தனியாக வரான் அப்படின்ட்டு சோபின் என்ன பண்ணுற அப்படின்னு நீங்கள் பார்க்க. அங்கே நிற்கவே எனக்கு பிடிக்கல அப்படிங்கிறான். அதுக்கு அப்படி நீங்கள் பார்க்க வா போகலாம் அப்படிங்கிறான். லோனா உன்னை பார்ட்டி கூப்பிட்ருக்கா, இப்படி பாதியிலே போனால் நல்லா இருக்காது, அதுக்கு எனக்கு இப்படிலாம் பண்ணுறது பிடிக்கல, வா நம்ம போவோம் அப்படிங்கிறான். வேணாடா. சரி அங்கே நின்னா ஆடணும், எனக்கு ஆட தெரியாது, நீ வந்தால் எனக்கு டீச் பண்ணுறியா அப்படின்னு பார்க்குறீங்க. நீ டீச் பண்ணால் நான் அவளோட போய் ஆடுறேன், இல்லைன்னா வா போகலாம் அப்படிங்கிறான். உங்களுக்கோ நம்ம தான் கோத்து விட்டோம், பாவம் பிரிஞ்சு போகிறதுக்கு நம்ம காரணமாக இருந்துடக்கூடாதுன்ட்டு சரி நானே சொல்லித்தரேன், ஆனால் லோனா அப்படின்னு பார்க்க பாரு இப்போதைக்கு நான் திரும்பி கூட பார்க்க மாட்டான் அப்படிங்கிறான். சரி அப்படின்ட்டு அவனும் டக்குன்னு அவங்க கையை பிடிச்சி எடுத்து அப்படியே வளைச்சி டான்ஸ் ஆட. நீங்கள் ஆட தெரியாதுண்ணா அப்படின்னு பார்க்க தெரியாதான் கற்றுக்கலாம் அப்படின்ட்டு அவன் பாட்டுக்காக அவங்கள அப்படியே வளைச்சி நினச்சி ஆட. நீங்களும் கொஞ்சம் ஸ்டன் ஆகிடுங்க, தெரியாதவன் பண்ணுற வேலையை அது அப்படிங்கிற மாதிரி இருக்கு. அவனும் அப்படியே ஆடிட்டு இருந்தவன் டக்குன்னு அவங்கள பேக் ஹக் பண்ண மாதிரி பிடிச்சிருக்க. உங்கள் கழுத்தில் அப்படியே கிஸ் பண்ண சிவ்வன்னு இருக்குது. கொஞ்சம் பயந்து போய்
என்னடா பண்ணுற அப்படின்னு நீங்கள் திரும்ப ஆனால் உங்களை இழுத்து கலப்பில் அப்படியே கிஸ் பண்ணுறான். நீங்களும் அப்படியே ஷாக்கில் கொஞ்ச நேரம் அப்படியே நின்றுறீங்க. டக்குன்னு பிடிச்சி என்ன பண்ணுற சோபின் அப்படின்னு அப்படியே அடிக்க போகிறீங்க. அவனும் என்ன என் ஃப்ரெண்டு இல்லையா? ஃப்ரெண்டுன்னா கிஸ் பண்ணுவாங்களா? அறிவு இருக்கா அவனுக்கு அப்படிங்கிறீங்க. இங்கே பாரு, எனக்கு லவ் பண்ணுற சொல்லி கொடுத்தது நீ தானே? இப்படி இரு, இப்படி நட, இப்படி பாரு, இப்படி ஹேர் ஸ்டைல் பண்ண, அப்போ தான் அவளுக்கு பிடிக்கும்னு எவ்வளோ சொல்லி கொடுத்த. அப்போது கிஸ் அடிக்கவும் நீ தானே சொல்லி தரணும். எதை? ஆமாம், அவள் தான் சொன்னான் எனக்கு கிஸ் பண்ண தெரியலன்னு. ப்ராப்பராக கிஸ் பண்ண தெரிஞ்சுக்கிட்டு வான்னு. அப்படியா சொன்னா அப்படின்னு நீங்கள் பார்க்குறீங்க. ஆமாம், அவள் தான் சொன்னான். அதனால தான் அதையும் வந்துட்டு அதனை கற்றுக்க முடியும். ஸோ டீச் மீ ஹவு டு கிஸ் அப்படின்னு சொல்லிட்டு உங்களை மறுபடியும் இருக்க அப்படின்னா நீங்கள் வாயில் கை வைக்க அவனும் அப்படின்ட்டா என்ன அப்படின்னு பார்க்குறான். இல்லை உனக்கு தான் நல்லா கிஸ் பண்ண தெரியுதுல்ல, இப்போ நீ ஒழுங்காக தான் எனக்கு கிஸ் பண்ண அப்படின்னு உங்கள் வதட்ட அப்படி தொடச்சிட்டு அதே மாதிரி போய் பண்ணோம் அப்படின்ட்டு நகர போக்க. அப்போ ட்ரையல் பார்த்துட்டு போகிறேன் அப்படின்னு டக்குன்னு உங்களை திருப்பி இழுக்க நீங்கள் அவன் மேலேயே மோதி இன்னும் அப்படின்னு இது சொல்கிறதுக்குள்ள உங்களை எழுத அப்படியே உங்களை எப்பலாம் மறுபடியும் கிஸ் பண்ணுறான். அப்படியே நீங்களும் கொஞ்சம் நேரம் நின்று திரும்ப சோபின் எல்லாம் மாரி போகிற அப்படின்னு மிரட்ட. ஹே ஃப்ரெண்ட்ஸ்குள்ளே இதெல்லாம் சகஜம், இதுக்கெல்லாம் போய் எதுக்கு டென்ஷன் ஆகுற? இது தப்பு இல்லையா அப்படின்னு பார்க்குறீங்க. எது தப்பு? அதெல்லாம் ஒன்றும் இல்லை அப்படிங்கிறான். நான் ஜமாவா உங்களுக்கு டவுட் கேட்க கூட இப்போ ஃப்ரைடே இல்லை, உங்களுக்குமே இதிலலாம் அனுபவம் இல்லை. ஆனாலுமே ஃபஸ்ட்டு கிஸ் இப்படி அனாமத்த போச்சுங்கிற கவலையாக இருக்குது. நீங்களும் அவனை முறைச்சி பார்த்துட்டு இருக்கா. அவனும் ஓகே நைஸ் அப்படின்னு சொல்லிட்டு சரி போகலாமா அப்படிங்கிறான். லூனாவோட அவளை மட்டை ஆகிட்டா, இதுக்கு மேலே அவகிட்ட என்ன பண்ணுறது, அவள் ஃப்ரெண்ட்ஸ் அவளை பார்த்துக்கிட்டுட்டாங்க, நம்ம போகலாம் அப்படிங்கிறான். நீங்கள் அவனை பேனை பார்த்துருக்க போகலாம் அப்படின்னு அங்கேருந்து கைப்பிடிச்சி இழுத்துட்டு போகிறான். ஸோ நீங்கள் எதுவுமே சொல்லலை, அவங்களுக்கு ஒரு மாதிரியாகவே இருக்கானா இப்போ நம்ம பண்ணது சரியா தப்பா, அது எப்படி ஃப்ரெண்டுன்னு சொல்லி கிஸ் பண்ணலாம், லூசு பையன் என்ன நினச்சி பண்ணிகிட்ருக்கான், அவன் நம்மளை ஃப்ரெண்டாக தான் பார்க்குறானா, நமக்கு தான் ஓவர் ரியாக்ட் ஆகுதா அப்படிங்கிற யோசனையிலே இருக்கா. வீடே வந்துருச்சு, நீங்கள் இன்னும் இறங்காமல் அப்படி நகம் கடிச்சிட்டு ஏதோ ஒரு யோசனையில் உட்காந்துருக்கா. உங்க முன்னாடி அப்படிங்கிறான். அப்படி சடக்கப்படவும் நீங்கள் அப்படின்னு பார்க்குறீங்க. என்ன இறங்காமல் அப்படி என்ன தீவிரமான யோசனை? இல்லை அது நான் உனக்கு ஃப்ரெண்டு தானே, எப்படி கிஸ் அப்படிங்க எப்படியா அப்படின்ட்டு டக்குன்னு அவங்கள எடுத்து மறுபடியும் கிஸ் பண்ண அப்படி தள்ள பார்க்குறீங்க. அவனும் விடாமல் அப்படி கிஸ் பண்ணிகிட்டே இருக்கான். அவங்க கண்ணில் லைட்டாக டியர்ஸே வந்தது. அவனும் அப்படின்னு பார்க்குறான். நீங்கள் என்ன பண்ண அறிவு இருக்காடா? ஃப்ரெண்ட்ஸ் எப்படி ஃப்ரெண்ட்ஸ் பண்ணக்கூடாதா என்ன? எல்லாமே ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்தையும் ஷேர் பண்ணிக்கும் போது இது ஷேர் பண்ணிக்கிறது என்ன இருக்குது? எனக்கு கிஸ் பண்ண தெரியல, அதான் உனக்கு இப்படி தான் பண்ணுறது அப்படின்னு வந்துட்டு ட்ரைனிங் எடுத்துக்கிறேன். இதில் என்ன தப்பு? இவன் சொல்கிறதெல்லாம் உண்மைதானா? இங்கே பார், அன்றைக்கி எனக்கு ஒழுங்காக அவகிட்ட பேச தெரியலன்னு ட்ரைனிங் கொடுத்தது யார்? நான் தான். அப்போ அதுவும் சரிண்ணா, இதுவும் சரி தானே? அது எப்படி அதுவும் சரியாகும்? இங்கே பார், அதெல்லாம் எனக்கு தெரியாது. லவ் பண்ணுறதுக்கு எல்லா ஐடியா கொடுத்தது யார்? நான் தான். அப்போ அது சரிண்ணா இதுவும் சரி தானே? அது வேறு. அப்போ நீ என் ஃப்ரெண்ட் இல்லையா? அப்போ ஃப்ரெண்டு தான். ஃப்ரெண்டு எப்படி கிஸ்? அப்போ எச்சு வச்சு சாப்பிட்றோம், அதெல்லாம் என்ன? அதுவுமே ஒரு மாதிரி கிஸ் தானே? ஆமாம், நான் குடித்ததில் தண்ணி குடிச்சிருக்கல. அப்போ அது கிஸ் இல்லையா? அது எப்படி கிஸ் ஆகும் அப்படி நீங்கள் யோசிக்க. அவனும் தண்ணி எடுத்து டக்குன்னு வாயில் குடிச்சிட்டு அப்படியே அந்த பாட்டில் எடுத்து கொடி அப்படி நீட்டுறான். லூசாடா நீ அப்படின்னு பார்க்க கொடி அப்படிங்கிறான். நீங்களும் அப்படியே குடிக்க. இப்போ நான் எந்த பக்கம் வச்சு வாய் வச்சு குடிச்சணும், அதிலே தான் நீயும் வாய் வச்சுருக்க, அப்போ அது இன்டைரக்ட் கிஸ் இல்லையா அப்படின்னு பார்க்குறீங்க. யாரோடா இந்த பையன் மெக்கானிசம் எப்படி சுற்றிக்கிட்டு இருந்தவன் இப்படி இருக்கான் அப்படின்னு பார்த்துட்டுக்க. ஸோ இதெல்லாம் தப்பு இல்லை அப்படின்ட்டு அவன் பாட்டுக்கா அசால்ட்டா வீடு வந்து சொல்லப்போ அப்படின்ட்டு போயிடுறான். நீங்கள் தான் பேனு நடுத்தரில் நின்றுட்டுருக்கீங்க, ரொம்ப நேரம் நின்றுட்டு திடீர்னு நாய் குளிக்கிற சந்தை கிட்ட ஆதி பேய் அப்படின்ட்டு நீங்கள் கூட கூட வீட்டுக்குள்ள ஓடிடுங்க. பட் அவன் கிஸ் அடித்ததே நினைப்பு வருது. ஃப்ரெண்டு எப்படி கிஸ் பண்ணுவாங்க, எப்படி பண்ணலாம், இதெல்லாம் உனக்கு தேவையா? அவனை லவ் பண்ண வைக்கிறான், அதை பண்ண வைக்கிறேன், தேவையில்லாத என்ன செய்யலாம் எல்லாம் இந்த ஃப்ரைடே நாயை சொல்லணும். நைஸாக கலந்துக்குச்சு, இவன் தான் சாக்குன்னு இன்னைக்கு ஓவர் அட்வான்டேஜ் எடுத்துக்கிட்டான் அப்படின்ட்டு அப்படியே பாத்ரூமில் போய் வாயை தேய்ச்சி அப்படி கழுவி குளிச்சுட்டு வந்து படுத்தாலும் கிஸ் பண்ணதே ஞாபகம் வர கருவம் இதே வருதே அப்படின்ட்டு நீங்கள் அப்படியே அதுக்கப்புறம் சோபினை பார்க்கும்போதும் கொஞ்சம் பயப்படுறீங்க. அவனோட தனியாக இருக்கிறத நான் வந்து அவாய்ட் பண்ணுறீங்க. பட் அவனோ அதெல்லாம் கண்டுக்கிற மாதிரி தெரியல, எதுக்கும் அசராதவன் மாதிரி அப்பப்போ லூனா பார்ட்டி கூப்பிட்டா அப்படி
அப்படின்னு சொல்லி உங்களை இழுத்து அதுக்கே நான் வரல அப்படின்னாலும் நீ வந்து தான் ஆகணும், நீ தான் லவ் பண்ண வச்ச, அப்போ நான் அவளோட பிரேக்கப் பண்ணிடுவேன் அப்படின்னு உங்களை பயமுறுத்துறான். இது என்ன வகையான பிளாக்மெயில் அப்படிங்கிற மாதிரி இருக்குது உங்களுக்கு. நீ வந்தால் தான் நான் போவேன் அப்படின்ட்டு பிடிவாதம் பிடிக்கும்போது வேறு வழி இல்லாமல் ஃப்ரைடேக்கும் கிஸ் பண்ணுறதெல்லாம் தெரியாதுல்ல. அவனும் வந்துட்டு ரெண்டும் ஒன்று செஞ்சுனா உனக்கு தான் நல்லது, விடு, நம்ம தானே இது பண்ணோம், நம்மளே சேர்த்து வச்சலாம் அப்படிங்கிற மாதிரி அவன் சொல்ல, ஆமாம் இவன் லோனாவோட இருக்கிறது தான் நல்லது, இல்லைன்னா தேவையில்லாத பிரச்சனைகள் வரும், என்ன வேற கிஸ் பண்ணி தேவையில்லாத பார்க்குறான் அப்படின்ட்டு ஆமாம் அவளோட கோத்து விட்டுறணும் அப்படிங்கிற மாதிரி தான் ஒவ்வொரு டைமும் அவங்க கூட போய் லோனாவோட அவனை கோத்து விடலான்னு பார்த்தா அவனும் விடாமல் ஒவ்வொரு டைமும் உங்களை அப்படியே இழுத்து அங்கே ஹிப்பை அப்படியே ஹோல்ட் பண்ணிவிட்டு அவங்களை கிஸ் பண்ண அவங்களுக்கு கோவம் வருது. பட் எதுவும் பண்ண முடியல. அவனா இதெல்லாம் தப்பு இல்லை, ஃப்ரெண்ட்ஸ்குள்ளே இதெல்லாம் சகஜம், உனக்கு தான் தெரியல, அங்கே பார் அவங்க கிட்ட போய் கேளு, ஃப்ரெண்டுன்னு தான் சொல்லுவாங்க அப்படின்னு. அதே மாதிரி பார்க்க லோனாவோ இன்னொரு பையனை கிஸ் பண்ணியிருக்கா, என்னடா இது அப்படின்னு பார்க்க வேணாவா அப்படின்னு கூட்டிகிட்டு போய் லோனா இது யார் அப்படின்னு கேட்க இஸ் மை ஃப்ரெண்ட் அப்படிங்கிற அவ என்னடி கொஞ்சம் முன்னாடி கிஸ் அடிச்சிட்டு இருந்தீங்க அப்படின்னீங்களோ பேன்னு பார்க்க பார்த்தல இதெல்லாம் ஃப்ரெண்ட்ஸுக்குள்ளே சகஜம். அப்படியா, நீ கேள்விப்பட்டதில் இதுக்கு பேர் தான் ஃப்ரெண்ட்ஸ் வித் பெனிஃபிட்ஸ் அப்படின்னு அப்படியே அவனை அவங்களை இழுத்துட அப்படியே சவத்தில் தாச்சு வச்சு கிஸ் பண்ணா. இந்த டைம் நீங்களும் கொஞ்சம் குற்றம் உணர்ச்சி இல்லாமல் கிஸ் பண்ணுறீங்க, ஸோ தப்பில்லை அப்படின்ட்டு. ஸோ ரெண்டு பேரும் அப்படியே கிஸ் பண்ணிட்டு இருக்கா. உங்களே தான் சோபின்னு அப்படியே பார்க்குறான். நீங்களும் கண்ணை மூடி மெய் மறந்து அவனை கிஸ் பண்ணிட்டு இருக்க. அவனும் லைட்டாக ஸ்மைல் பண்ணிக்கிறான். ஸோ இப்படியே ஒவ்வொரு நாளும் ஸ்கிப் ஆக உங்களோட ஃபைனல் எக்ஸாம் வருதா உங்களுக்கு நிறையா சொல்லியும் கொடுக்குறான். ஸோ நைட் ஸ்டடியில் கூட அப்படி தான் அப்பப்போ உங்களுக்கு ஆனால் கிஸ் பண்ண தோணும்போது நீங்கள் அவனை ஒரு மாதிரி பார்த்து உங்கள் லிப்ஸை அப்படியே வைப் பண்ண அவனும் அப்படின்ட்டு ஃப்ரைடே எப்படி பார்க்க அவனும் தூங்கி வலிஞ்சிட்ருக்க. அவன் தூங்கிட்டு தான் இருக்கான் அப்படின்ட்டு டக்குன்னு அவங்கள அப்படியே காதை படித்து எடுத்து மடியில் உட்கார வச்சு தாடி கிஸ் வேணுமா அப்படின்னு காதில் ஒரு மாதிரி கேட்க அது வந்து இல்லை அப்படின்னு நீங்கள் ஏதோ திணற அவனும் அவங்கள அப்படியே டிஷர்ட்குள்ளே கைவிட்டு ஹிப்போட ஹோல்ட் பண்ணி அவங்க லிப்பில் அப்படியே கிஸ் பண்ணுறான். ஸோ அந்த கிஸ்ஸுக்கு அப்புறம் ரெண்டு பேரும் எனர்ஜெட்டிக்காக படிக்கிறீங்க. ஸோ அவனும் என்ன அடிக்கடி இப்போல்லாம் கிஸ் கேட்குற போல் அப்படிங்கிறான். அது அது ஒரு மாதிரி இருந்ததா, கிஸ் கிடச்சா கொஞ்சம் எனர்ஜியாக இப்போ உனக்கு ஃப்ரெண்டை கிஸ் பண்ணுறது தப்பா தெரியலையா அப்படின்னு கேட்குறான். இப்படிக்குன்னு அவங்க இப்படி கேட்டது உங்களுக்கு ஒரு மாதிரி ஆயிடுது. அது நீ தானே சொன்ன ஃப்ரெண்ட்ஸுக்குள்ளே கிஸ் பண்ணுறது. எஸ் நான் தான் சொன்னேன், அதான் கேட்டேன், உனக்கு அப்போ தப்பாக தெரியல, ஸோ அதெல்லாம் தப்பு இல்லை, கண்டுக்காத அப்படிங்கிறான். நீங்களும் அதெல்லாம் நம்பிடுறீங்க. ஓ அப்படியா சரி அப்படின்னு விட்டுறீங்க. பட் அப்பப்போ ஃப்ரைடேட்டு எதை சொல்லலாம் அப்படின்னு தோணும், இருந்தாலும் ஏதாவது நினச்சிக்குவானோ அப்படின்ட்டு விட்டுறீங்க. பிகாஸ் நீங்கள் சோபினோட கிஸ்ஸுக்கு அடிக்ட் ஆகிட்டீங்க. ஸோ அதனால் உங்களால் அவனோட கிஸ் பண்ணாமல் இருக்க முடியல. சோபினுக்கும் வந்துட்டு இது தெரியுது. அதனாலேயே நீங்கள் எப்போல்லாம் வந்துட்டு அவனை நினைக்கிறீங்களோ அடுத்த நிமிஷம் என்னமோ மேஜிக் மாதிரி உங்கள் முன்னாடி நிற்பான். ஸோ எடுத்தவங்களை கிஸ் பண்ணிவிட்டு பாட்டு போயிட்டுருப்பான். நீங்களும் அதுக்கு அடிக்ட் ஆகிட்டீங்க அந்த மாதிரி சொல்லலாம். ஸோ அப்படியே வந்துட்டு போகுது. உங்களுக்கு லூனாவோட இப்போ சோபினை பார்க்க வந்து கோவம் தான் வருது. நீங்கள் வேணுனே லூனா இப்போ கோவப்பட்டாலும் பரவாயில்ல, முதல்ல வந்து லூனாவோட நீங்கள் அவன் இருக்கும்போது நீங்கள் போக மாட்டீங்க. அதேமாதிரி உங்களோட அவன் இருக்கும்போது லூனா வந்தால் கூட நீங்கள் விலகி போக தான் ட்ரை பண்ணுவீங்க. பட் சோபின் தான் விடாமல் பிடிச்சி வச்சுக்கோ. இப்போல்லாம் நீங்களே வாண்டடாக வந்து அவனை லூனாவோட இருக்க விடாமல் கூட வந்து உட்காந்துக்கிறது. லூனா கடுப்பானாலும் கண்டுக்காமல் நாங்கள் படிக்கணும்ப்பா, அவ்வளோதான், இன்னும் இந்த வருஷத்தோட முடியுதில்ல, நல்ல மார்க் ஸ்கோர் பண்ணோம் அப்படி இப்படின்ட்டு அவளை நீங்கள் அவாய்ட் பண்ண. சோபினும் லைட்டாக சிரிச்சிட்டு லோனாவை எஸ் நாங்கள் படிக்கணும் ஸோ நீ அப்படின்னு கை காட்டுறான். லோனாவுக்கு கோவம் வருது. ஸோ அவளும் வந்துட்டு இவன் ஒரு வேஸ்ட்டு தண்டை கருமாந்திரம், இத்தனை நாள் வரைக்கும் லவ் பண்ணுறேன்னு சொன்னதோட சரி ஏதாவது நமக்காக பண்ணுறானா, அவனுக்கு நம்ம மேலே இன்ட்ரெஸ்ட் இல்லை அப்படிங்கிற மாதிரி அவள் நினச்சிக்கிறா. ஸோ வந்துட்டு ரெண்டு பேரும் ஒரு வழியாக எக்ஸாம்லாம் முடியுது. அதுக்கிடையில் வந்துட்டு சோபின் அவங்கள வந்து சரி இப்போது அடுத்த என்ன பண்ணுறது ஐடியா அப்படின்னு கேட்க தெரியல அப்படிங்கிறீங்க. ஸோ நெக்ஸ்ட் டிகிரி வீட்டில் பேசிட்டு சொல்கிறேன் அப்படிங்க. ஓகே நீ என்ன பண்ண போகிற? நான் என்ன அடுத்த லோனாவை மேரேஜ் பண்ணிட்டு செட்டில் ஆக வேண்டியதான் அப்படின்னு அவன் மட்டும் போயிடுறான். உங்களுக்கு ஒரு மாதிரி இருக்குது, என்ன லோனாவை கல்யாணம் பண்ணிக்க போகிறானா அப்படின்ட்டு இப்போது பொசசிவ் தலை தூக்குது. இல்லை சோபினி எனக்கு தான், அவன் உன் ஃப்ரெண்டு அவனை போய் அப்படின்ட்டு ரெண்டு பக்கம் அப்படியே மைண்டு பிச்சுக்குது. உங்களுக்கும் செம்ம கடுப்பாக்குது. இதுக்கடையில் லூனாவுக்கும் அவனுக்கும் வந்துட்டு என்கேஜ்மெண்ட் அப்படிங்கிற மாதிரி காதுக்கு வர அவ்வளோதான். அதாவது லூனான்னு சொல்ல அவனுக்கு பிடிச்ச பொண்ணோட என்கேஜ்மெண்ட் பண்ணுறது போகிறதா உங்கள் அம்மா வந்து அவங்கக்கிட்ட சொல்லிட்டு இருக்காங்க. பாருடி அவன் நல்லா படித்தான், நல்லா மார்க் எடுத்தான், இப்போ பாரு அடுத்து வேலைக்கு போகிறதுக்கு முன்னாடியே ஒரு பொண்ணை லவ் பண்ணுறானோ, அந்த பொண்ணோட என்கேஜ்மெண்ட் முடிச்சுட்டு தான் வேலைக்கே போவேன்னு சொல்லியிருக்கான் பார்த்துக்கோ. அப்படியா, உனக்கு யார் சொன்னா? அவங்க அம்மா தான் காலையில் சொல்லிட்டு இருந்தாங்க. ஓ நீ என்ன பண்ணுறதா ஐடியா? நான் நானும் வேலைக்கு போகிறேம்மா. சரி, ஆனால் அப்பா மாப்பிள்ளை பார்க்கணும்னு சொன்னார். ஆமாம் கல்யாணம் பண்ணிவிட்டு கூட நீ வேலைக்கு போகலாம்.
இதுக்கு தான் படினியா, படித்து நல்ல மார்க்கெட்டு அப்படி இப்படின்னா இப்போ என்னோடனா கல்யாணம் பண்ணிட்டு போங்கிற அப்படிங்கிறீங்க. ஏய், படிக்க சொன்னது உன்னோட நல்லதுக்காக மட்டும்தான். உனக்கு தேவைப்பட்டால் ஃப்யூச்சரில் நீ வேலைக்கு போ. இங்கே நீ வேலைக்கு போய் தான் எங்களுக்கு பணம் கொடுக்கணும் எதுவும் இல்லை. அதனால் அடுத்த உனக்கு கல்யாணம் தான் அப்படிங்கிற மாதிரி அம்மா சொல்லிட்டு போக உங்களால் ஏற்றிக்க முடியல. ஏதோ கல்யாணமா? எனக்கு கல்யாணம் ஒரு பக்கம் இருக்கட்டும், இந்த நாய் என்னை கிஸ் பண்ணி நான் அவனுக்கு அடெக்ட் பண்ணி விட்டுட்டு இப்போது லோன் அவன் கல்யாணம் பண்ணிக்க போகிறானா? முடியாது, அது அப்படி நடக்கலாம் அப்படின்னு நகத்தை கடிச்சிட்டு ஃப்ரைடேக்கு தான் கால் பண்ணுறீங்க. அவனும் அதே ஸ்கூல் டேஸ் காலேஜஸில் தான் படிக்க சொல்லி உயிரை எடுத்துகிட்டு கால் பண்ணிட்டு கிடப்பேன். இப்போ என்னாடி அதெல்லாம் முடிச்சிட்டோமே, எல்லாம் பாசம் ஆகிட்டோம், இதுக்கப்புறம் என்ன ஜாலியாக எங்கேயாவது வேலைக்கு போக வேண்டியதுதான் அப்படிங்கிறான். மூதேவி இங்கே வா அப்படின்னு நீங்கள் அழுகிற மாதிரி பேச, மிச்சம் என்னாச்சு குரல் ஒரு மாதிரி இருக்க, ஏதோ பிரச்சனை அப்படிங்கிறான். ஆமாடா இங்கே வா சொல்கிறேன் அப்படிங்கிறீங்க. ஸோ அவனும் அடித்து பிடிச்சி ஓடி வந்தேன். அப்படியே நீங்கள் அழுது வீங்கின முகத்தோட உங்களை பார்க்கவே பரிதாபமாக இருக்குது. என்னடி ஆச்சு அப்படின்னு முன்னாடி வந்து நிற்கிறான். நீங்களும் அப்படியே மச்சான் அப்படின்னு அதை ஹக் பண்ணிட்டு ஓன்னு பேர் வைக்க, அட சனினே மூதேவி இப்போ எதுக்கு அழுதுட்டுருக்கா, ஃபஸ்ட்டு என்ன நடந்துன்னு சொல்லு, ஒப்பேரி வைக்காத என்னமோ இளவு வீடு மாதிரி அப்படின்னு வந்துட்டுறான். இருடா அப்படின்ட்டு நடந்ததெல்லாம் சொல்ல அப்படின்னு நெஞ்சில் கை வச்சுட்டு ஃப்ரைடே அப்படியே சோஃபாவில் சாஞ்சிடறான். நீங்கள் மச்சான் என்னடா எனக்கு நடந்த கொடுமையை நினச்சி செத்துட்டியா, நெஞ்சு வலி வந்து அப்படின்னு நீங்கள் பார்க்க தோ அப்படின்ட்டு என்னாடி சொல்கிற, இவ்வளோ நடந்திருக்கு என்கிட்ட சொல்லணும்னு உனக்கு தோணவே இல்லை அப்படின்னு அவன் முறைச்சி பார்க்க, அது அந்த நாய் தான் எப்போ பார்த்தாலும் இது தப்பு இல்லைன்னு சொல்லி அப்படி பண்ணான். அவன் அப்படி பண்ணான், எனக்கு அறிவில்லை. இல்லை மச்சான், அவன் தான் ஃப்ரெண்ட்ஸில் இதெல்லாம் செருப்பால் அடிப்பேன் நான் உனக்கிட்ட. ஏதாவது எனக்கு அது மாதிரி நடந்திருக்கானாடி, இல்லை வேறு யாரும் தான் நடந்திருக்காங்களா? ஆமாம் இல்லை, நான் நோமா இல்லை, அவங்களுக்கு தான் அறிவில்லை, ஃப்ரெண்ட்ஸுன்னு சொல்லி போய் சொல்லிட்டு இப்படி சுற்றிட்டு இருக்காங்க. அந்த கும்பலோடு சேர்ந்து இந்த மெக்கானிக் மண்டையனுக்கும் மூளை கழண்டுருச்சா என்ன, இந்த மாதிரிலாம் பண்ணியிருக்கான். என்கிட்ட முன்னாடியே சொல்லியிருக்கலாம்ல, நான் அப்போயே கேட்டிருப்பேன். சரி இப்போ என்ன பண்ணணுங்கிற? எனக்கு அதெல்லாம் தெரியாது, எனக்கு இப்போ சோபின் வேணும். வச்சா அப்போ நீ அவனை லவ் பண்ணுறியா? தெரியல. என்ன தெரியல, மற்றதெல்லாம் தெரியுமா? கிஸ்லாம் படிச்சிருக்கீங்க, அப்போல்லாம் மட்டும் இல்லை அப்படின்னு அவனை திட்டாதடா. பின்னா என்ன பண்ண சொல்கிற? அவன் இப்போ லூனாவை கல்யாணம் பண்ணிக்க போகிறான், இப்போ வந்துட்டு எனக்கு சோபின் வேணும்டா. இதுக்கு தான் முன்னாடியே சொன்னேன், நீயே அவனை கரெக்ட் பண்ணி வச்சான்னு கேட்டியா நீ? அப்போல்லாம் விட்டுட்டு இப்போ எல்லாம் தலைக்கு மேலே வெள்ளம் போனதுக்கப்புறம் மேட்ரு கெட்டு முடிச்சிட்டானா அப்படின்னு நீங்கள் திரு முழிக்க சாவடிச்சிடும்டி, அப்படி எதுவும் சொல்லிடாத அப்படிங்க அப்படிங்கிறீங்க. இது எப்போ அப்படிங்கிறான். அது அது அவன் பர்த்டேக்கு பார்ட்டி பண்ணாங்கல்ல. ஓ, அப்போ நானும் அங்கே தானடி இருந்தேன். நீ ட்ரிங்க்ஸ் அடித்து மட்டை ஆகிட்டில்ல, ஆடே பாவி ஆடி பார்க்குறோம். அப்போ நடந்தது குட்டி ஃப்ளாஷ்பேக். ஸோ வந்துட்டு எல்லோரும் உட்காந்து பார்ட்டி பண்ணிகிட்டு இருக்க. அப்போ லூனாவும் ஒரு பக்கம் ட்ரிங்க்ஸ் ஆகி மட்டையாயிரா. ஸோ இந்த பக்கம் ஃப்ரைடேவும் அப்போ நீங்களும் அப்படியே வந்துட்டு சோபினை பார்க்க அவனும் உங்களே பார்த்துட்டு இருக்கான். ரெண்டு பேரும் ஒருத்தர் ரொம்ப நேரம் பார்த்துட்டு இருக்கா. அவனும் நான் கிஸ் பண்ணலாமா அப்படிங்கிறான். நீங்கள் எல்லாம் அது அப்படின்ட்டு அங்கேருந்து எஸ்கேப் ஆக தான் பார்க்குறீங்க, ஒரு மாதிரி இருக்குது உங்களுக்கு. ஸோ அதனால் நீங்கள் அங்கேருந்து போயிடலான்னு பார்த்தா அவனும் விடாமல் உங்களை எடுத்து அப்படியே ஹக் பண்ணி உங்கள் கழுத்தில் அப்படியே கிஸ் பண்ண ஆரம்பிக்கா. உங்களுக்கு உடம்புல ஏதோ பண்ணுது, நீங்கள் சோபின் இதெல்லாம் அப்படின்னு அவனை தடுக்க தான் ட்ரை பண்ண. அவனும் விடாமல் கையை ரெண்டு எப்படி பிடிச்சி வாலில் பின் பண்ணி அதில் அப்படியே கிஸ் பண்ணு தப்பு இல்லை அப்படிங்கிறான். உங்களுக்கு இல்லை அது அப்படிங்க அவனும் அப்படி செஸ்ட்டுக்கு வந்துடுறான். உங்களால் முடியல, உணர்ச்சி பிடியில் இருக்கீங்க. ஸோ நீங்கள் அப்படியே அவனை இல்லை அது அப்படின்னு அவனை தள்ள பார்க்க ஃப்ரெண்ட்ஸுக்குள்ளலாம் ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்லி ஏமாத்தி அவங்கள வந்துட்டு அப்படியே அவங்களோட அவன் இன்டிமேட்டாக இருக்கான். ஸோ அப்படியே அவங்கள அங்கே ஒரு பக்கத்தில் ரூம் வந்துட்டு அரேஞ்ச் பண்ணிக்கோ. அந்த ரூம்குள்ளே தூக்கிட்டு போயிடறான். இங்கே ரெண்டும் தூங்கிட்டு இருக்குது. நீங்கள் அப்படியே அங்கே தூக்கிட்டு போய் அவங்களோட அப்படியே இதெல்லாம் ஃப்ரெண்ட்ஸுக்குள்ள இதெல்லாம் தப்பு இல்லை, இதெல்லாம் நமக்கு ஃப்யூச்சரில் தெரியாதுல்ல, ஸோ இப்போ தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னு சொல்லி உங்ககிட்ட வந்து ட்ரைனிங் எடுக்கிறேன், அதை பண்ணுறேன் இதை பண்ணுறேன்னு சொல்லி அப்படியே கிஸ் பண்ணி அவங்களோட இன்டிமேட்டாக இருந்திருப்பான். ஸோ அங்கே லவ் மேக்கிங் நடந்திருக்கும். அதுக்கப்புறம் நீங்கள் எதுவும் தெரியாத மாதிரி அப்படியே வந்துட்டு வீட்டுக்கு கிளம்பி வந்துருப்பீங்க. ஸோ ஃப்ரைடே கிட்டே சொல்ல அவனும் அப்படியே உங்களை கொலவெறியோட முறைச்சி பார்க்குறான். அடி பாவி என்கிட்ட கூட சொல்லலை, இவ்வளோ நடந்திருக்கு, இப்போ மட்டும் இதுக்கு வந்து சொல்கிறேன் போ அப்படின்ட்டு அவன் நகரப்புக்கு ப்ளீஸ் தான், நீ எப்படி சொன்னால் எப்படி, எனக்கு இருக்கிற ஒரே ஒரு அப்படின்னு இருக்கணும் சாவடிச்சிடுவேன். அப்படி நினச்சிருந்தா என்கிட்ட எல்லாத்தையும் சொல்லியிருப்பல, எதையுமே சொல்லாமல் மறைச்சிட்டல, இப்போ மட்டும் முத்தி பண்ணணும்னு சொல்கிறியா, அந்த நாய்க்கு இருக்குது அவனை அப்படின்னு சொல்லிட்டு ஃப்ரைடேவோ செம்ம கடுப்பாக போகிறான். நீங்களும் பின்னாடி ஓடுறீங்க. ஸோ சோபினோ அப்படியே வந்துட்டு ஹாய் மச்சான் ஆடிங்க. என்னது ஹாய் மச்சான், அப்படியே ஒட்டிச்சு வாயை ஒட்டிக்கணும் போல இருக்கு. ஏண்டா டேய் இவ்வளோ என்னென்னமோ பண்ணி விட்டுட்டு இப்போ என்னடா கல்யாணத்துக்கு ஜம்முன்னு ரெடி ஆகிட்டு இருக்கப்பல. மச்சான் இப்போ தான் ஸ்டடீஸை முடிச்சிருக்கோம், கல்யாணம் இல்லை, ஜஸ்ட் என்கேஜ்மெண்ட். அதை தான் சொல்கிறேன், அந்த வெண்ணையை தான். ஏண்டா இவ்வளோ பார்த்தா உனக்கு எப்படி தெரியுது,
அவன் என் ஃப்ரெண்டு செருப்பால் அடிப்பேன். இந்த வார்த்தையை இனிமேல் சொல்லாத. ஏன்டா 2 பேரும் ஃப்ரெண்டுன்னு பண்ணுற வேலையாக பண்ணியிருக்கீங்க. என்னெல்லாம் பண்ணிவிட்டு XYZலாம் முடிச்சுட்டு நைஸாக அவளை விட்டுட்டு போப்பக்கிறியா? இங்கே பாரு, நீ வேணால் ஃப்ரெண்டுன்னு நடிச்சிருக்கலாம். நான் அப்படி கிடையாது. அவளோட உண்மையான ஃப்ரெண்ட். அவளுக்கு நியாயம் கிடைச்சே ஆகணும். அவளை ஏமாத்திருக்க நீ. இப்போ நீ மட்டும் அவளை கல்யாணம் பண்ணிக்கல, என்னடா பண்ணுவ? ஏய் என்ன மெக்கானிக் மண்டையா, என்ன நல்லவனா தான் நீ பார்த்துருக்க அப்படின்னு சொல்லிட்டு ஃப்ரைடே அப்படியே காலெல்லாம் அடிச்சு விட்டுட்டு அப்படியே போக, என்ன ரொம்ப ஓவராக சலப்பிக்கிட்டு இருக்கீங்க 2 பேரும் சேர்ந்து எனக்கு பண்ணதெல்லாம் மறந்துட்டிங்களா? அப்படியே ஃப்ரைடே என்ன அப்படின்னு அடிக்க கை வாங்கி அந்த இடத்துல அங்கே இருக்குது. தள்ளி போட அந்த பக்கம். 2 பேரும் சேர்ந்து ஸ்கூல் டேஸ்லேருந்து என்னெல்லாம் வேலை பார்த்தீங்க எல்லாம் எனக்கு தெரியும். லோனாவை எனக்காக செட் பண்ணது கூட என்னை படிக்க விடாமல் பண்ணுறதுக்கு தானே அப்படின்னு பார்க்க கொட்டு வெளியாக இருந்தோம். 2 பேருக்கும் ஒரு மாதிரி ஆயிடுது. உங்களுக்கும் அழுகியாக வருது. அதுக்காக இப்படிலாம் பண்ணானா அப்படின்னு இருக்கு உங்களுக்கு. நீங்கள் அப்படியே அழுகியோட அவனை பார்க்க அவனை உங்களே பார்த்துட்டு என்ன நீ என்ன பண்ணதுக்கு உனக்கு நான் பெஸ்ட் ரிவெஞ்ச், பெஸ்ட் ஸ்கூல் அதெல்லாம் சகஜம்ப்பா அப்படிங்கிறான் அசால்ட்டா. உங்களுக்கு அழுகியாக வருது. அதுக்கு மேலே நீங்கள் அங்கே நிற்கவே இல்லை. ஃப்ரைடே கிட்டே போயிடலாம் அப்படிங்கிறீங்க. இருடி அதுக்கு இவன் இப்படிலாம் பண்ணுவானா அப்படின்னு அவன் சண்டைக்கு போகிறான். வேணாம், நம்ம மேலே தான் தப்பு இருக்குது, எல்லாம் ஏன் தப்பு தான் அப்படின்ட்டு அங்கேருந்து அவனை இழுத்துட்டு நீங்கள் வெளியே பார்க்க சோபினும் ஒரு மாதிரி சிரிச்சுட்டே உங்களே தான் பார்த்துட்ருக்கான். ஸோ வீட்டுக்கு வந்து அழுகியாக தாங்களே ஃப்ரைடே. நீ எதுக்கு அழுதுட்டுருக்க? வா உங்கள் அப்பா அம்மாட்ட சொல்லிட்டான், அவங்க அப்பா அம்மாட்டையும் சொல்லலாம், வா நியாயம் கேட்கலாம் அப்படிங்கிறான். ஒன்றும் தேவையில்ல, எல்லாம் ஏன் தப்பு தான், இதுக்கப்புறம் எதுவும் பேச வேணாம். நாடி வளரிட்டுருக்க. இங்கே பார், நான் தப்பு பண்ணியிருக்கோம் என்ன சொல்லலை. எனக்கு லூனான ஒரு கேர்ள் ஃப்ரெண்டை தானே செட் பண்ணி விட்டோம். பட் அவன் பண்ணியிருக்கிறது ரொம்ப தப்படி அப்படின்ட்டு எவ்வளவோ ஃப்ரைடே உங்களை கன்வின்ஸ் பண்ணாலும் நீங்கள் எல்லாம் நம்ம மேலே தப்பு இருக்குது, இந்த பிரச்சனை இப்படி போகட்டும், விட்டுரு அப்படின்ட்டு நீங்கள் அழுதுகிட்டே இருக்கீங்க. அவன் பண்ணது உங்களால் ஏற்றுக்கமில்ல. அவன் நல்லா ஃப்ரெண்டாக தானே கூட பழகிருப்பீங்க. அது மட்டும் இல்லை, இப்போ கொஞ்ச நாளாக உங்களுக்கே தெரியாமல் அவங்க மனசுக்குலாம் வந்துட்டான், லவ் பண்ண ஆரம்பிச்சிட்டிங்க. அதனால தான் இந்த அளவுக்கு அவங்க கிட்டே நீங்கள் நெருங்கி பழகிருப்பீங்க. ஸோ வந்துட்டு அதை ஏற்றுக்கவே முடியல. சொப்பின் பேசினதெல்லாம் உங்களுக்கு அதுக்குள்ளே கேட்டுட்ருக்கு. ஸோ பக்கத்து வீடு வேறு ஒரு மாதிரி இருக்கா. அவங்க வீடோ கோலாகலமாக அவனோட என்கேஜ்மெண்ட்டுக்கு ரெடி ஆகுறாங்க. ஸோ வந்துட்டு என்கேஜ்மெண்ட்டை முடிச்சுட்டு அவன் வேலைக்கு கிளம்புறான். அப்படிங்கிற மாதிரி அவனுக்கு வேலையும் கிடைச்சிது. ஸோ அதெல்லாம் உங்களுக்கு கேள்விப்படும்போது ஒரு மாதிரியாக இருக்குது. ஸோ நீங்கள் எதையுமே கண்டுக்காமல் வெளியே வராமல் இருக்கவங்க அம்மா, என்னடி வீட்டுக்குள்ளேயே அடைஞ்சு கிடக்குற, வெளியில் வா, அவன்கிட்ட நல்லா தானே பேசுவேன், சோபினோட ஏன் பழைய பேசுறதில்ல அப்படி இப்படின்னு கேட்க, ஒன்றும் இல்லைம்மா அப்படின்ட்டுறீங்க. அவன் என்கேஜ்மெண்ட்டு அவன் வர சொன்னான், கண்டிப்பாக நீ வரணும்னு சொன்னான் அப்படின்லாம் உங்கள் அம்மா சொல்ல, நீங்கள் அப்படியே உங்கள் அம்மாவை மறைச்சிட்டு, நான் யாரும் என்கேஜ்மெண்ட்டுக்கு வரல, நான் வேலை தேடிட்டுருக்கேன், வேலை கிடைச்சதும் நான் கொஞ்ச நாள் வேலை பார்க்க போகிறேன், அதெல்லாம் முடிச்சுட்டு தான் கல்யாணம்லாம் தேவையில்லாமல் எதுவும் பண்ணிகிட்ருக்காதீங்க அப்படின்னு அவங்க அம்மா அப்பாட்ட நீங்கள் வந்துட்டு எனக்கு கல்யாணம்லாம் இப்போ வேணாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்கா. அவங்களோ சரி பார்த்துக்கலாம் அப்படிங்கிற மாதிரி விட்டுறாங்க. ஸோ வந்துட்டு நீங்கள் வேலைக்கு போகலாம் அப்படின்னு வந்து சொல்லிவிட்டு எல்லா பக்கமும் வந்துட்டு நீங்கள் வேலைக்கு ட்ரை பண்ணுறீங்க. உங்களுக்கும் ஒரு இடத்துல வேலைக்கு கிடைச்சிடுது. ஸோ நீங்கள் இவன் என்கேஜுக்கு முன்னாடி கிளம்பிடணும் அப்படிங்கிற மாதிரி நினச்சிட்டு இருக்கேன். பட் அதுக்கு முன்னாடியே அவனோட என்கேஜ்மெண்ட் வந்துடுது. ஸோ லோனா வேறு உங்களை வந்து அழைச்சிட்டுலாம் போக உங்களுக்கும் இரிட்டேட் ஆகுது. எல்லோரும் சேர்ந்து என்ன நல்லா செய்கிறாங்க அப்படின்ட்டு இருக்கு. ஸோ போகக்கூடாது அப்படின்னு நினச்சிட்டு அவங்க அம்மா விட்டால் தானே, வந்தாலே வா நம்ம ஃபேமிலி ஃப்ரெண்டு போயே ஆகணும்னு சொல்லிட்டு உங்களுக்கு பெரிய லெஹங்கா செம்ம ஒர்க்காக இருக்குமா, அவனோட என்கேஜ்மெண்ட்டுக்கு எனக்கு எதுக்குமா இவ்வளோ கிராண்டா அப்படிங்கிறீங்க. அவனோட என்கேஜ்மெண்ட்டுக்கு நம்மளும் கெத்தாக போகணும்ல அப்படின்னு ஃப்ரைடே வரான். அவனுமே பார்க்க செம்மையாக இருக்கான். நீங்கள் என்னடா அப்படின்னு பார்க்குறீங்க. ஆமாடி, ஃப்ரெண்டு, பெஸ்ட்டு ஃப்ரெண்டு, அவனோட என்கேஜ்மெண்ட் நம்ம போய் கெத்தாக நிற்கலன்னா எப்படி, நம்ம ஃப்ரெண்ட் அவன் கூட இருக்கணும்ல அப்படிங்கிறான். நீயம்மா யூடியூப் ரூட்டஸ் என் நிலமை தெரிஞ்சு நீயும் அப்படி பேசுகிறலன்னு ஃப்ரைடே பார்க்க, இதெல்லாம் நீயா தேடிக்கிட்டது, யாரும் எதுவும் பண்ண முடியாது, கிளம்பி வா, உங்கள் அம்மா அப்பா சந்தேகப்பட போகிறாங்க, ஆனால் இவ்வளோ கிராண்டாக இதெல்லாம் ஓவர்டா ஆடிங்க, கிளம்பி வாடி அப்படின்ட்டு அவனும் ஓகேல போயிடறான். ஸோ நீங்களும் அழுதுட்டு ஒரு வழியாக மூஞ்செல்லாம் தொடச்சிட்டு ரெஃப்ரெஷ் ஆகி அப்படியே வந்துட்டு கிளம்பி வரீங்க. அந்த ட்ரெஸ்ஸை போட்டுட்டு அப்படியே பார்க்க செம்மையாக இருக்கீங்க. ஸோ மேக்கப்லாம் வேணான்ட்டு லைட்டான மேக்கப்லேயே அவ்வளோ அழகாக இருக்கீங்க. உங்கள் அம்மாவும் அப்படியே கடை கிடக்கு, அம்மா இதுக்குமா அப்படிங்கிறீங்க. நம்மளும் கெத்தாக பண்ணல, இப்படி சொல்லி உசுப்பேத்தி தான் ஒன்றால தான் எனக்கு இந்த நிலைமையை அப்படின்னு உங்கள் அம்மாவை மறைச்சிட்டு நீங்களே எதுவும் சொல்ல முடியாமல் இருக்கா. ஃப்ரைடே வந்துட்டு அப்படியே உங்களை பார்த்துட்டு போகலாமா அப்படின்னு உங்கள் கை பிடிக்கிறோம். போடா நீ அவங்க கூட சேர்ந்துட்டல, எல்லாம் துரோகிங்க அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் முன்னாடி கோபமாக நடக்க அவனும் பின்னாடி சிரிச்சுட்டு அவங்க அப்பா அம்மா கூட பேசிகிட்டே வரான். ஸோ வந்துட்டு அவனுக்கு என்கேஜ்மெண்ட் நடக்கிற இடத்துக்கு போயிட்டு அதுக்கு மேலே அவங்களால உள்ளே வர முடியல, நெஞ்செல்லாம் அப்படியே அடைக்கிற மாதிரி இருக்குது, வலிக்குது. அவனை லூனாவோட பார்க்குற அளவுக்கு தான் தைரியம் இல்லை. அப்படியே இங்கேருந்து எங்கேயாவது ஓடிடலாமா அப்படின்னு நினச்சிட்டு அப்படியே கண்ணில் டியர்ஸோட அப்படியே நீங்கள் திரும்ப பார்க்க, அப்போ சோபினோ உள்ளேருந்து, மிஸ் ஹீரா என்னோட லைஃப் பார்ட்னர் தோ அவங்க தான் வந்துகிட்டே இருக்காங்க அப்படிங்கிற மாதிரி உள்ளேருந்து மைக்கில் பேச. ஸோ என்ன அப்படின்னு நீங்கள் திரும்புறீங்க, பார்த்தா எல்லா பக்கமும் வந்துட்டு அப்படியே டிவியில் நீங்கள் தான் தெரியுறீங்க, அவங்கள தான் ஃபோக்கஸ் பண்ணிகிட்டு இருக்காங்க. ஸோ வந்துட்டு அப்படியே அந்த ரெட் கார்பெட் விரிச்சு அதிலலாம் ஃப்ளாஸ் போட்டு உங்களை வந்து என்னமோ ஒரு ஏஞ்சில் வர வைக்கிற மாதிரி நிற்க, நீங்கள் ஒன்றுமே புரியாமல் நிற்கா. உங்கள் காது கிட்ட போய் ஃப்ரைடே ரொம்ப பயப்படாத,
இது அவனோட ஏற்பாடு, உனக்கு சீக்ரெட்டாக சொல்லணும். நீ அவனோட பெஸ்ட் ஃப்ரெண்ட் இல்லடி, லவ்வர். என்ன? அப்புறம் சொல்கிறேன். அவன் உன்னை கூப்பிட்டுட்டு உனக்காக எதிர்பார்த்துட்டு இருக்கான், போ அப்படின்ட்டு கண்ணில் முதத்தோட அப்படின்னு அவனும் அவங்களுக்கு டச்சப் பண்ணுற மாதிரி கண்ணெல்லாம் தொடச்சி போ அப்படிங்க. அழுகிய சிரிப்பும் கலந்து வருது, ஒன்றுமே புரியாமல் அப்படியே அந்த ரெட் கார்பெட்டில் நடக்க அப்படியே ஃப்ளாஸ்லாம் போடுறாங்க. சோபின் இப்போ அப்படியே மேடையிலேருந்து இறங்கி கீழே வரான், வந்து உங்கள் கையை பிடிச்சிட்டு அப்படியே இப்போது மேடம்க்கு கோவம்லாம் குறைஞ்சிச்சா அப்படிங்கிறான். நீங்கள் ஒன்றும் புரியாமல் அவனை பார்க்க அவங்க முன்னாடி அப்படியே நீல் டவுன் பண்ணி அந்த ரிங்கை எடுத்து அவங்க முன்னாடி நீட்டி இல்லையோ மேரிமி அப்படிங்கிறான். நீங்கள் ஒன்றும் புரியாமல் மொழிக்கா அவனும் என்ன வேணாமா அப்படிங்கிறான். நீங்கள் அவனையே பார்த்துட்டுக்க அவங்க காதுக்கிட்ட நடி கிஸ் வேணும் வாங்குறான். அடி நீங்கள் ஷாக்கில் பார்க்க எஸ்ஸா நோவா அப்படிங்க எல்லா பக்கமும் அடி வைக்க அவங்க ஷாக்கில் இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு அவனும் சிரிச்சிட்டு இப்போயாவது ஓகே சொல்லி அப்படின்னு திரும்ப ஒரு ரிங்கை கட்ட நீங்கள் கை நீட்டுறீங்க, ரிங்கை கையில் போட்டு விடுறான். ஸோ அவனுக்கு ஒரு ரிங்கை அவனையும் கொடுத்து எனக்கு போட்டு விட அப்படிங்கிறான். இப்போ நீங்கள் அப்படியே பிரம்ம பிடிச்ச மாதிரி அதெல்லாம் பண்ணிகிட்டு இருக்கீங்க. லூனா ஒரு பக்கம் நின்று அப்படியே உங்களை ரெண்டு பற்றி பார்த்து சிரிக்கிறா. என்ன இவ சிரிச்சிட்ருக்கா அப்படிங்கிற நீங்கள் பார்க்குறீங்க. லூனா அவங்க காதுக்கிட்ட வந்து ரொம்ப ஃபீல் பண்ணாத, அவனோட லவ் நீ தான், அவன் என்றைக்குமே என்னை லவ் பண்ணல, நான் எவ்வளோ ட்ரை பண்ணேன் பட் வேலைக்காகல, அதான் சரி 2 பேரும் நல்லா இருங்கன்னு வாழ்த்திட்டு போகலான் இருக்கேன் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறா. நீங்கள் பேன் பார்த்துருக்க சோபினோ அப்படின்ட்டு ஏய் எல்லாத்தையும் நான் சொல்கிறேன் வா அப்படின்னு அவங்கள கைப்பிடிச்சு இப்போ ஸ்டேஜுக்கு கூட்டிகிட்டு போகிறான். ஸோ எல்லோரும் வந்துட்டு அப்புறம் அந்த என்கேஜ்மெண்ட் செரமனிலாம் நடக்குது. உங்கள் அப்பா அம்மா கூட சொல்லலையே அப்படின்னு நீங்கள் பார்த்து உங்கள் அம்மாவை மறைக்க மாப்பிள்ளை தாண்டி சர்ப்ரைஸாக இருக்கட்டும், அவன் நான் ரொம்ப சின்ன வயசுலேருந்து லவ் பண்ணிகிட்டு இருக்கானா. ஸோ அதான் அப்படிங்க அப்படி நீங்கள் ஷாக்குக்கு மேலே ஷாக்காக இருக்குது உங்களுக்கு. ஸோ எல்லாத்தையும் சோபின்ட்ட கேட்டு கிளியர் பண்ணணுன்ட்டு எப்படா இந்த இது முடியும், அவன்கிட்ட நிறைய கேட்க வேண்டிய கேள்விகள் இருக்குது அப்படிங்கிற மாதிரி நீங்கள் நின்றுட்டுருக்க. ஸோ அப்படியே வந்துட்டு ஒரு வழியாக அந்த என்கேஜ்மெண்ட் முடிஞ்சதும் தேடினாங்க. இல்லை அவனும் அதுக்குள்ளே யார்கிட்டையும் பேசிகிட்டு இருந்தவன் அங்கே காணும். நீங்களும் அப்படியே மெதுவாக அவங்க அம்மா கிட்ட இதோ வந்துடுறம்மா அப்படின்ட்டு அங்கேயே அப்படியே அவனை தேடிட்டாலேயே திடீர்னு லிஃப்ட்டுக்குள்ளேருந்து ஒரு கை உங்களை இழுக்க நீங்கள் பயந்துடுறீங்க அப்படின்னு கத்த போகிறீங்க. டக்குன்னு உங்களோட அவன் வாயை வச்சு அப்படியே உங்களை ஆஃப் பண்ணுறான். அந்த லிப்ஸ் பட்டதுமே தெரியுது யாருன்னு. நீங்களும் அப்படியே அமைதியாக இருக்க அவனும் கிஸ் பண்ணிவிட்டு உங்களை கிஸ்ஸை பிரேக் பண்ணி உங்களே பார்க்க நீங்கள் அவனை முறைச்சி பார்க்குறீங்க. நடி இப்படி பார்க்குற கிஸ் பிடிக்கலையா அப்படிங்கிறான். போடா அப்படின்ட்டு அவன் நெஞ்சிலே அடிக்க வலிக்குதுடி அப்படிங்கிறான். அப்படின்ட்டு நீங்கள் அழுக எதுக்கு அழுகுற அப்படிங்கிறான். பின்ன என்னெல்லாம் பாடுபடுத்திட்ட உன்னை விடவா அப்படிங்கிறான். நீங்கள் அவனே முறைச்சி பார்த்து என்ன எல்லாருக்கிட்டையும் கலராக ரீல்லாம் விட்டு வச்சுருக்க, என்ன சங்கதி அப்படின்னு கேட்க யார் ரீல் விட்டா, நான் இது வரைக்கும் எந்த பொய்யும் சொன்னதில்லையே. என்ன என்னைக்காவது நான் லூனா லவ் பண்ணுறேன்னுட்ட சொல்லியிருக்கேன் அப்படியே முழிக்கிறீங்க. நீங்கள் எல்லா இடத்துலையும் நீ இல்லாமல் லூனாவோட நான் எனக்கா தனியாக இருந்திருக்கேன் அப்படிங்கிறான். நீங்கள் எல்லாம் யோசிக்க உண்மையிலேயே அவன் என்றைக்குமே உங்களை விட்டுட்டு லூனாவோட இருந்ததே கிடையாது. எல்லா நேரமும் நீங்கள் கூட இருந்திருப்பீங்க. ஆக்சுவலி நீங்கள் அவனை யூஸ் பண்ணிக்கல, அவன் தான் உங்களை யூஸ் பண்ணியிருக்கான். லூனாவை காரணமாக வச்சு உங்களை கூடவே வச்சுட்டு இருந்திருப்பான். அவனுக்கு உங்களை பிடிக்கும். எப்போ நீங்கள் ஃபஸ்ட்டு அவன்கிட்ட ஃப்ரெண்ட் ஆகணும் அதுக்கு முன்னாடிலேருந்து உங்களை பிடிக்கும். நீங்கள் சுட்டித்தனமாக ஏதாவது வாழுத்தனமாக கிளாஸ் ரூமில் பண்ணிக்கிட்டே இருப்பீங்க, அதெல்லாம் பார்க்கும்போதே பிடிக்கும். பட் நீங்கள் பேசவே மாட்டீங்க. அவனை தான் நீங்கள் மார்க் எடுக்கிறான்னு உங்கள் அம்மா எப்போ பார்த்தாலும் கம்பேரிஷன் பண்ணி திட்டுறதுனால உங்களுக்கு இரிட்டேட் தான் ஆகும். அதனால் அவன்கிட்டலாம் அவ்வளோவா பேச மாட்டீங்க. அப்புறம் அவங்ககிட்ட நீங்களாக வந்து ஃப்ரெண்ட் ஆகும்போது அவனுக்கு ரொம்ப பிடிச்சிருந்துருக்கும். ஸோ அதுக்கப்புறம் நீங்கள் எதுக்காக இதெல்லாம் பண்ணுறீங்கன்னு நீங்களும் ஃப்ரைடேயும் பேசிக்கிறதெல்லாம் கேட்டிருப்பான். அதுக்கப்புறம் உங்களோட வழியிலே வந்து உங்களை கரெக்ட் பண்ணணுன்னு தான் அவன் அமைதியாக இருந்திருப்பான். ஸோ எல்லாத்தையும் சொல்லிவிட்டு எனக்கு உன்னை அப்பேலேருந்து பிடிக்கும்டி, நான் உன்னை அப்பேலேருந்து லவ் பண்ணுறேன், ஐ லவ் யூ ஸோ மச் அப்படின்ட்டு இப்போ மேடம்க்கு ஹாப்பியா அப்படிங்க. ஏன்டா அதுக்கு இப்படி பண்ண அப்படிங்கிறீங்க. எப்படி அந்த லூனா கூட உனக்கு என்கேஜ்மெண்ட்டுன்னு சொல்லி நான் எவ்வளோ அழுதேன், எதுக்கு அழுகுறேன் ஏண்டி என் மனசு உனக்கு புரியலையா? லூனா அவ்வளோ பண்ணா அவளை பக்கத்தில் வச்சுட்டு நான் ஏண்டி ஒன்றா கிஸ் பண்ணணும், ஏண்டி உன் கூட அப்படி இருக்கணும் அப்படிங்கிறான். இங்கே அவனே பார்க்க எவ்வளவோ உனக்கு புரிய வைக்க எவ்வளோ ட்ரை பண்ணேன். பட் மேடம் கடைசி வரைக்கும் புரிஞ்சுக்கவே மாட்டேன்ட்டீங்க. லாஸ்ட்டாக நீங்கள் புரிஞ்சுக்கிட்டீங்க. பட் கொஞ்சம் உங்ககிட்ட விளாண்டு பார்க்கலான்ல மேடம் அப்செட் ஆகிட்டீங்க. நீ இவ்வளோ வருஷமாக எங்கூட விளாண்ட, நான் கொஞ்ச நேரம் விளாண்டதுக்கேவா அப்படிங்கிறான். நீங்களோ சாரி அப்படிங்கிறீங்க. பரவாயில்ல, நீ அப்படி பண்ணனால தான் என்னாலே உங்ககிட்ட நெருங்க முடிஞ்சுது. எனிவே ரொம்ப தேங்க்ஸ் அப்படிங்கிறான். எதுக்கு? என் ப்ரப்போசலை அக்செப்ட் பண்ணதுக்கு அப்படின்னு முகத்தை சொல்லிக்க. ஏன்னா வேணாமா? அப்போ சரி இப்போ கூட லோனா எனக்கு வெயிட் பண்ணிகிட்டு இருக்கா அப்படின்ட்டு அவனும் வெளியே போக பார்க்க நீங்கள் ஒட்டிங்கம்மா அவனே அப்படின்னு அவனை இழுத்து அப்படியே அவன் லிப்பில் இப்போ கிஸ் பண்ணுறீங்க. ஸோ அவனும் ஸ்மைல் பண்ணிட்டு அவங்களே பார்க்க ஐ லவ் யூ, இதுக்கப்புறம் நீ எவ்வளோக்கும் கிடையாது எனக்கு மட்டும்தான். அப்போ ஃப்ரெண்ட்ஸ் வித் பெனிஃபிட்ஸா அப்படிங்கிறான். செருப்பால் அடிப்பேன் அப்படிங்கிறீங்க. அவனும் அப்படியே உங்களை ஹேக் பண்ணிட்டு திரும்ப அவங்களை இழுத்து கிஸ் பண்ணுறான். சரி 2 பேரும் லவ் சொல்லி அப்படியே கிஸ் பண்ணிட்டு மெய் மறந்து நிற்கா. லெஃப்ட் இப்போ கிரவுண்ட் ஃப்ளோரில் போய் அப்படியே ஓப்பன் ஆகுது. அங்கே கரெக்டாக ஃப்ரைடேவோ யாரையோ சென்ட் ஆஃப் பண்ணிட்டு திரும்பி வந்தவன் பார்த்து ஐயோ சென்சார் போட வைங்கடா அப்படின்னு கண்ணை பார்த்தா நீங்கள் அப்போ தான் 2 பேரும் நவுந்து நிற்கிறீங்க. அப்போ நீங்கள் ஃப்ரைடேவை பார்த்து அப்படியே முறைச்சி வைக்கணும். நாடி முறப்பு சொல்லப்போனால் நான் தான் உன்னை பார்த்து மறைக்கணும், என்கிட்ட எல்லாத்தையும் மறைச்சிட்டு இப்போ என்ன பார்த்து மறைக்கிற, டே நீ கூட சொல்லலை ரேஸ்கல் அப்படின்னு அடிக்கிறீங்க.
எல்லாமே உனக்கு அப்போ தெரிஞ்சிருக்குல்ல? தெரியும். இவன் தான் சொன்னான், அன்றைக்கி உங்ககிட்ட சண்டை போட்ட நீ வேணான்னு சொல்லி எனக்கு மனசு கேட்கல, அதான் இவனை பிடிச்ச நாள் சாத்தலான்னு போனேன். அப்புறம் சோபின்னு தான் சொன்னான் உன்னை லவ் பண்ணுறதா, அதனால தான் அமைதியாக போனேன். எப்படியோ என் ஃப்ரெண்டு நல்லா தான் சரி அப்படின்னு ஃப்ரைடேவோ 2 பேத்துக்கும் வந்துட்டு விஷ் பண்ணிவிட்டு அப்படியே திரும்ப இங்கே 2 பேரும் அப்படியே மறுபடியும் காந்த மாதிரி அப்படியே ஒட்டிட்டு கிஸ் பண்ண ஆரம்பிக்க ஃப்ரைடேவோ லிஃப்ட் தான் மூடிட்டாவது கிஸ் பண்ணுங்கடா அப்படிங்கிற மாதிரி திரும்ப கரெக்டாக லூனாவும் இப்போ உள்ளே வரா. ஸோ அவளை பார்த்துட்டு ஃப்ரைடோ இந்த பக்கம் லிஃப்ட்டு ஒர்க் ஆகல, வா அப்படி போகலாம் அப்படின்னு அவளை இழுத்துட்டு அவனை அங்கேருந்து நக்கிற லூனாவோ அப்படின்ட்டு அவங்க கூட வரா. இந்த லைட்டாக ஒர்க் பண்ணாலும் பார்த்துருப்பா. அப்போ அவனும் என்ன ஃபீலிங்காக இருக்கா? சாச்சா அப்போல்லாம் இல்லை, அதானே நீ டேக் இட் ஈஸி பாலிசி தானே அப்படிங்கிறான். ஆமாம் எனக்கு முன்னாடியே தெரியும் அவன் எனக்கு செட் ஆக மாட்டான்னு. ஓ தெரிஞ்சுமா சுற்றிட்டு இருந்தேன், ஒரு நப்பாசை தான், சரி விடு உனக்கும் பல்பா அப்படின்னு சொல்லிட்டு அவனை கூட்டிகிட்டு அப்படியே அவளோட பேசிவிட்டு அவன் ஜாலியாக அங்கே போயிடுறாங்க. ஸோ இங்கே 2 பேரும் கிஸ் பண்ணிவிட்டு அப்படியே உங்களோட லவ்வை வந்து சொல்லி 2 பேரும் ஹாப்பியான ஒரு லைஃப்பை ஸ்டார்ட் பண்ணுறீங்க. ஓகேடா, இது ஒரு குட் எண்டிங்காக இருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், அப்படியே கொஞ்சம் கமெண்ட்டும் பண்ணிடுங்க. பாய், தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.